everyone? Yes. ஒரு லாங் பிரேக் கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே பிரேக்னு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பசங்களா ஸ்டார்ட் பண்ணலாமா எவ்ரிவன்? எஸ், இது ஃபோக்கஸ் வேற மாறிக்கிட்டே இருக்கும். யா எவ்ரிவன்? ஸோ லைவ் செக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணலாமா பசங்களா? எஸ் ஆனோ? ஸோ எல்லாருமே ரெடி ஆகிட்டிங்களா? ஓகே. ஸோ ஹாய் பசங்களா எவ்ரிவன். ஸோ 5th சாப்டர் அண்ட் 6th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஆனால் என்னது நம்ம ஒரு கொஞ்சம் டைம் ரொம்ப அதிகம் பண்ணிகிட்டே இருக்கோம். கரெக்டாக ஒரு சாப்டருக்கு 1 hour எடுத்தால் தான் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஒரு 1 hour டைமருக்குள்ளே வேகமாக முடிக்க ட்ரை பண்ணுவோம். சரியா? பட் ஐ ரியலி நீட் யுவர் கோஆப்ரேஷன். எங்கேயாவது உங்களோட கோஆப்ரேஷன் கம்மியாயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு டைம் லேக் ஆகுது. சரிங்களா? ஸோ எவ்ரிவன் கமெண்ட்ஸில் அன்னெசரியாக பேசாதீங்க. அன்னெசரியாக பேசுறதுக்கு விட்டுட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லானது ஏதாவது பேசுவோமே. ஓகேவா? சரியா பசங்களா? எஸ் சரியா எவ்ரிவன்? எஸ். ஸோ ஜோஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? யா. ஸோ ரோஷன் உங்களுக்கு அந்த வேர்ட் ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுவோமா பசங்களா? ஸோ கேன் வி ஸ்டார்ட்? எஸ். So good. So find the coefficient of x bar 6. ஓகேங்களா? coefficient of x bar 6. ஓகேவா? எந்த டேர்ம் எடுத்தாலும் சரி. ஓகேவா? எந்த டேர்ம் எடுத்தாலும் சரி அவங்களோட coefficient ஃபார்முலா என்ன? What is the coefficient formula பசங்களா? x bar 6. ஓகேங்களா? இதுல x bar 6 ஓட coefficient formula tn. So tn formula tr plus 1 ஓட formula. What is tr plus 1 formula மக்களே? ஒரே நிமிஷம் பசங்களா, நீங்கள் நடுவில் டவுட் கேட்பீங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ் அந்த எக்ஸாம்பிள்ஸ்னு. நம்ம என்ன பண்ணலாம், புக் பேஜஸை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஜோஷ்னா என்ன மேம்? ஜோஷ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸைட்மெண்ட்டான வேர்ட். சொல்லும் போது நாமளே வந்து எக்ஸைட் ஆயிடுவோம். ஓகேவா? அது பேர் தான் ஜோஷ்ங்கிற வேர்டுக்கு அர்த்தம். சரிங்களா? எஸ். வெர் இஸ் தி ஃபார்முலா? ஸோ ஃபார்முலா ஷீட் நான் வந்து கொடுத்தேன் பசங்களா. யாரெல்லாம் ஃபார்முலா ஷீட் யூஸ் பண்ணீங்கன்னு தெரியல. Okay, yes. Start பண்ணிடுவோமா? Okay. Term of a formula. So term ஓட coefficient. So tr plus 1 ஓட coefficient யாருக்கு ஈக்குவல் நினைக்கிறீங்க? So ncr. இதுதான் term. ஓகேவா? tr plus 1. So tr plus 1 is equal to ncr x power. ஓகேவா? x bar n minus r and this is b, right? b bar a bar n minus r and b bar r. ஓகேவா? இதுதானே ஒவ்வொரு டேர்மோட ஃபார்முலா. யா மக்களே, இதுதானே நம்மளுக்கு ஒவ்வொரு டேர்முக்கும் ஃபார்முலாவா வரப்போகுது. எஸ். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்னது? எக்ஸ் பார் 6 ஓட கோஃபிஷியன்ட். இதில் எக்ஸ் பார் 6 கோஃபிஷியன்ட். சரிங்களா? ஓகே. ஸோ எக்ஸ்பான்ஷனுக்கு என்ன பண்ணுவோம்? ஸோ வாட் இஸ் யுவர் ஏ வேல்யூ? யுவர் ஏ வேல்யூ இஸ் 3. What about your b value? Your b value is 2x. சரியா பசங்களா? So a ஓட வேல்யூ 3, b ஓட வேல்யூ 2x. What about your n? n is equal to 10. இப்போ நீங்க r find பண்ணணும். சரியா? என்ன find பண்ணணும்? You have to find okay x bar 6 வரணும். சரியா? x power 6 அப்படிங்கிறது நம்மளுக்கு வரணும். ஓகேவா? அது எத்தனாவது டேர்ம் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. கரெக்டா? ஸோ x bar 6ங்கிறது இங்கே தான் வரும். கரெக்டா? ஸோ b bar 6. ஸோ b power 6 which is r is equal to நம்மளுக்கு 6 அப்படின்னு வரணும். ஓகேவா? r is equal to நம்மளுக்கு 6 வரணும். ஸோ t6 plus 1 is equal to 10c6. ஓகேங்களா? 10c6 a is என்னது 3. ஸோ 3 par 10 minus 6 into b வந்து நம்மளுக்கு 2x. ஸோ 2x par 6. சரியா பசங்களா? ஸோ nt6 தான் என்னது? which is nc 10c6க்கு பதிலாக 10c4ன்னு போடலாம். ஓகேவா? இவங்க ரெண்டு பற்றி சப்ராக்ட் பண்ணுறத போடலாம். ஸோ 10c4 அப்போ அது 10 into 9 into 8 into 7 divided by 1 into 2 into 3 into 4. சரிங்களா? 3 par 4. 3 power 4 வந்து 81 and 2 par 6 வந்து what is it? 2 par 6 it is
128. So 128. So it is not 2 power 6, 128. 2 power 6 na 64. Okay, 64 x power 6. சரியா பசங்களா? So யார் கோஎஃபிஷியன்ட் வர போறா? x power 6 க்கு இவ யார் கோஎஃபிஷியன்ட் வர போறா? இவங்க தான் x power 6 ஓட கோஎஃபிஷியன்ட். You have to simplify this. இத simplify பண்ணா போதும். சரியா? 10 9 8 7 1 2 3 4 81 into 64 x power 6. Done? So cancel பண்ணுங்க பசங்களா. cancel பண்ணுங்க. So what is the term? இதெல்லாம் cancel ஆகும். 2 4 cancel ஆனா 8 times. இது cancel ஆனா 3 times. வேற எதுவும் cancel ஆகாது. So you have to multiple it. So every terms you have to multiple பண்ணணும். 10 into 3 3 into 7 81 64. இவங்க எல்லாத்தையும் multiple பண்ணுப்பா. சரியா? So which is 210. Okay va? 210 into 81 into 64. This is your coefficient. இதுதான் உங்களோட coefficient இருக்கும். சரியா பசங்களா? Once again explain பண்றதா? Okay. See, term நான் சொல்றேன். சரியா? formula, straight away formula. Okay va? என்ன formula? அந்த termல இருக்கிற ஒவ்வொரு ஆளும் இப்படி தான் இருக்கு. அந்த termக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு ஆளும் NCR A power n minus r b power r. சரிங்களா? இதுல யார் x? யார் x? x வச்சு தான் டிசைன் பண்ண போறேன். a வந்து 3, b வந்து 2x. சரிங்களா? x power 6 க்கு கேட்டிருக்காங்க. x power 6. ஓகேவா? அப்போ b க்கு பவர் 6 வரணும். இப்போ b க்கு பவர் யார் இருக்கா? b க்கு பவர் யாரு? r. அப்ப r ஓட வேல்யூ 6 ன்னு எடுத்து நீங்க இந்த ஸ்டேட்மென்ட்ட முடிச்சிரணும். இந்த ஃபார்முலால r க்கு 6 ன்னு போடிங்கனா you will get your answer. ஓகேவா? ஒரு ஃபார்முலால r க்கு பதிலி 6 அப்படினு போட்றணும். சரியா பசங்களா? everyone? concepts மட்டும் போய்க்கலாமா? yes. So concepts மட்டும் போய்க்கலாம். It is also easy for me. Done? See 102 power 4. 102 power 4 100 எப்படி சொல்லலாம்? everyone 100 யாருக்கு க்ளோஸ்? 102 யாருக்கு க்ளோஸ்? நான் 102 அப்படி நான் சொல்றேன்ல, அதுல இருந்தே தெரியும்ல. yes ராஜ் அமரன், ரைட்? நான் அந்த மாதிரியே போறேன். கான்செப்ட்ஸ் மட்டும் நான் டீப்பா சொல்றேன். சரியாப்பா? so 102 எப்படி பண்ணலாம்? everyone 102 how we can write it? 100 plus 2. yes. so அவங்கள 100 plus 2 னு நீங்க எழுதிக்கலாம். to the power 4. ஓகேவா? so the expansion already பார்த்திருக்கோம். இதோட expansion எப்படி பண்ணுவீங்க? so first யா மக்களே, how will you expand it? 4c 0. 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். 100 க்கு பவர் 4 வரும். இதுக்கு பவர் 0 வரும். நெக்ஸ்ட் 4c1 100 க்கு பவர் 3 வரும் and 2 க்கு பவர் 1 வரும். 4c2 100 க்கு பவர் 2 வரும். 2 க்கு பவர் 2 வரும். சரிங்களா? and 4c3 100 க்கு பவர் 1 2 க்கு பவர் 3. சரிங்களா? 4c4 100 க்கு பவர் 4 and 2 க்கு பவர் 1. சரியா? sorry, this is 0 and this is 4. ஓகேங்களா பசங்களா? so now you have to expand it. சரியா? 4c1 இதோட வேல்யூ 1. ஓகேவா? நான் எழுதுறது மட்டும் பாருங்க. இவங்களோட வேல்யூ 1 and இவங்களோட வேல்யூ 1. சரிங்களா? இவங்களோட வேல்யூ 4. ஓகே? and இவங்களோட வேல்யூ 4. ஓகேவா? இவங்க வேல்யூ 4, இவங்க வேல்யூ 4 and இவங்களோட வேல்யூ 6. சரியா பசங்களா? so next 100 power 4. 100 power 4 னா 100 ஓகே 20 20 20 20. சரியா? மொத்தம் 8 0 வரணும். ஓகேவா? பிளஸ் நெக்ஸ்ட் இவங்க ஸோ இது 4 ன்னு சொல்லிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா 6 செட் ஆஃப் ஜீரோஸ் வரணும். ஸோ 4 2 8. இப்போ 6 செட் ஆஃப் ஜீரோஸ் வரும். சரியா? பிளஸ் இதுல இது 6 ன்னு சொல்லிட்டேன். 6 4s are 24. So 24 there will be 4 set of zeros. ஓகேங்களா? இதுல பாருங்க it already 4. 4 into 8 32. So 32 க்கு அப்புறம் ரெண்டு zeros வரும். and next இவங்க 1 into 16. So 16 0 0. sorry 0 0 இல்ல 16 மட்டும் தான். சரியா? இவங்க ஈஸியா நீ ஆட் பண்ணலாம். it is all zeros, right? so zeros னா நீங்க ஈஸியா ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்ட்டா? so இது ரெண்டு ஆட் பண்ணா என்ன வரும் உங்களுக்கு? so how will you write it? இது ரெண்டு ஆட் பண்ணா 3216. அப்புறம் நீங்க இங்க ஆட் பண்ணீங்கன்னா 24326. ஓகேவா? so which is
this is 8 இங்க வரும் அப்போ 108 ஓகேவா 108 which is 6 digit ஓகேவா 6th digitல தான் வரும் 108243216 ஓகேவா 108243216 this is your final answer இந்த சம்மெல்லாம் வந்தா விட்டுறாதீங்க it is so easiest sum question wrong ஆ இருக்கா question correct தானே யா மக்களே your question is right question easy கரெக்ட்டா தான இருக்கு பசங்களா yes or no okay let me check for this சரி பசங்களா நீ டக்குன்னு எனக்கு பதில் மட்டும் சொல்லுங்க if n is an positive integer n வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கு சரியா அப்ப using binomial theorem show that 9 power n plus 1 minus 8n minus 9 is always divisible by 64 64 ஆல டிவைட் பண்ணனும் அப்படினா question எப்பறா ராங் ஆகும் ಈ question கரெக்ட்டா பசங்களா யா மனோஜ் what is question wrong commute தானே commute 100 n power to 4 நான் ஆன்சர் கரெக்ட்டா தானே வந்திருக்கு எஸ் மக்களே yeah okay everyone just don't spam it here நான் கேக்குற क्वेश्चन्ஸ்லாம் ஆன்சர் பண்ணுங்க பசங்களா சரியா இங்க என்ன பண்ணனும் divisible by 64 னா நீ என்ன கொண்டு வரணும் divisible by 64 னா என்ன கொண்டு வருவீங்க பசங்களா அவங்க எல்லாரும் 64 ஓட மல்டிபிள்ஸ் னு கொண்டு வரணும் அவ்வளவுதான் மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு ஓகேவா மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு everyone kindly சரி நான் உங்களெல்லாம் omit பண்ணிடுறேன் இப்போ நான் சொல்றதுக்கு வாங்க இங்க எத்தனை டேர்ம் பா இருக்கு how many terms are there how many terms are there how many terms are there 3 terms இருக்கு இதுல ஒரு term already 64 ஓட multiples தான் ஒரு term already 64 ஓட multiples தான் ஓகேவா மூணு டேர்ம் இருக்கு இதுல இந்த ரெண்டு டேர்ம் பிரச்சனை கிடையாது அந்த ரெண்டு டேர்மை விட்டுருங்க பிரச்சனை பண்ற ஆள் இவங்க தான் சரியா பிரச்சனை பண்ற ஆள் யாரு இவங்க தான் 9n power plus 1 இப்போ 9 எப்படி எழுதலாம் 9 ரெண்டு டேர்ம் வச்சு எழுதணும் you have to split it as with the help of 2 9 எப்படி எழுதலாம் 9 வந்து 1 plus 80 whole power n plus 1 ன்னு எழுதலாமா 1 plus 80 whole power n plus 1 இதை நீங்க binomial expand பண்ணுங்க அப்ப n plus 1 c0 ஓகேவா n plus 1 c0 1 power ஓகேவா 1 power n plus 1 then 8 power 0 8 power 0 plus n plus 1 c1 சரிங்களா so 1 power n 8 power 1 plus yeah next என்ன வரும் n plus 1 c2 ஓகேவா n plus 1 c2 1 power விட்டுரு 1 எவ்வளோ டைம் பவர் போட்டாலும் 1 தான் வரப்போகுது 8 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க சரியா 8 ஸ்கொயர் சரியா so on 8 ஸ்கொயர் so on வரப்போகுது ஆனால் நான் அந்த 8 ஸ்கொயருக்கு அப்புறம் வரதை ஈஸியாக வச்சுப்பேன் சரியா எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் தான் பிரச்சனை ஓகேவா ஃபஸ்ட்டு 3 டேர்ம் தான் பிரச்சனை வரும் ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம் இதோட வேல்யூ 1 இதோட வேல்யூ 1 இதோட வேல்யூ 1 ஸோ 1 into 1 into 1 1 டன் இதுக்கு என்ன வரப்போகுது n plus 1 n plus 1 into 8 சரியா பசங்களா நெக்ஸ்ட் இது என்ன வரப்போகுது வாட் எவர் இது எப்படி வந்தாலும் சரி சரியா நெக்ஸ்ட் டேர்ம் எல்லாத்தையும் நான் வந்து ஒயிட் கலரில் எழுதுறேன் பாருங்க நம்மளுக்கு n plus 1 c2 8 ஸ்கொயர்னா 64 வரப்போகுது நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது n plus 1 c3 64 into 8 வருமா பிகாஸ் இட் இஸ் 8 கியூப் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 கியூப் வரப்போகுது கரெக்டா 8 கியூப்னு வரப்போகுது 8 கியூப் எப்படி போடுவீங்க 64 into 3ன்னு போட்டுக்கிட்டா ஏன் மக்களே 64 into 8ன்னு போட்டுக்கலாம் அப்போது பின்னாடி வர எல்லா டேர்ம்லேயுமே 64 இருக்குமா இருக்காதா அஃப்கோர்ஸ் பின்னாடி வர எல்லா டேர்ம்லேயுமே 8 ஸ்கொயர் ஒரு பார்ட்டாக இருக்கும் அப்போது இந்த பார்ட்லேருந்து கரெக்டாக இந்த பார்ட்லேருந்து ஐ கேன் டேக் 64 as காமன் ஓகேவா நீங்கள் 64 காமனாக எடுத்துக்கலாம் காமனாக எடுத்துட்டு n plus 1 c2 plus n plus 1 c3 8 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் சரியா பசங்களா இப்போ இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன வருது 8n plus 9
இந்த ஸ்ப்ளிட் பண்ணால் 8n + 9 64 சம்திங். சரிங்களா, 64 சம்திங். சரிங்களா, இதுதான் உன்னோட ஃபஸ்ட்டு டேர்ம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் கூட என்ன பண்ண சொல்கிறாங்க, -8n - 9 ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் 8nனையும் 9ஐயும் நீ மைனஸ் பண்ணும். அப்போ இந்த 8nனும் 9ம் போயிடும். சரிவா, இட் கெட் ரிமூவ்டு. அப்போ அது ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இது ரிமூவ் ஆயிடுச்சு நம்மளுக்கு அப்படின்னா, அப்போ 64 n + 1 C2 + 6n + 1 C3 8 அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. கரெக்டாக பசங்களா? இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 64, ஹென்ஸ் இட் இஸ் டிவிசிபிள் பை 64. அதனால இது 64ஆல் டிவைட் பண்ணப்படுது. சரியா, அதனால இது 64ஆல் டிவைட் ஆகுது. ஓகேவா பசங்களா? எஸ், எவ்ரிவன் காட் இட்? இப்போ புரிஞ்சுதா? ஸோ ஜஸ்ட் அவங்கள எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. ஓகேவா, இதை எப்படி பண்ணலாம், அவனே க்ளூ கொடுத்துட்டான். ஸோ a பார் - bn. ஓகேவா, இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப், இட் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் a - b அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணுமா? சரியாப்பா, ஓகே. இப்போ இதில் இவங்களை விட்டுருங்க, இவங்கள மட்டும் எடுத்துப்போம். ஓகேவா, ஏவை எப்படி எடுத்துக்க சொல்கிறாங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. a பார் n எப்படி எடுத்துப்பீங்க, a - b + b தி ஹோல் பார் n. இதில் இவங்க ஒரு டேர்ம், இவங்க ஒரு டேர்ம், ரெண்டு டேர்ம் இருக்குது. ரெண்டு டேர்மாக கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ nc0 a - b பார் n b பவர் 1. ஓகேவா, nc1 a - b பார் n - 1 b பார் 2 ப்ளஸ் so on போய்கிட்டே இருக்கு. சரியா பசங்களா? லாஸ்ட் டேர்ம் என்ன வரும், லாஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு என்ன வரும், லாஸ்ட் டேர்ம் வந்து ncn. ஓகேவா, a - b பவர் 0 b பவர் n அப்படிங்கிறது லாஸ்ட் டேர்மாக இருக்குமா? ஆமாம், ரைட்? ஓகேவா, அப்படி பார்த்தா மற்ற எல்லா டேர்ம்லேயும், இந்த டேர்மை தவிர மற்ற எல்லா டேர்ம்லேயும் a - b இருக்குது. நல்லா பாரு, இந்த டேர்ம்லேயும் இருக்குது, இந்த டேர்ம்லேயும் இருக்குது, அடுத்த டேர்ம்லேயும் இருக்கும். இதுக்கு முன்னாடி டேர்ம் என்னது, nc n - 1. ஓகேவா, nc n - 1 a - b பார் 1 b பார் n - 1. கரெக்டா, இதுதானே முன்னாடி டேர்மு. அப்போ இதில் கூட a - b இருக்குது, இதில் கூட நம்மளுக்கு a - b இருப்பாங்க. அப்போ a - b நான் காமனாக எடுத்துக்கலாமா? கேன் ஐ டேக் இட் அஸ் காமன்? அப்போ nc0 a - b என்ன காமனாக எடுத்துட்டேன், அப்போ n - 1 b. ஓகே, அப் டு so on. ஸோ இட் இஸ் 0. a - b n - 1. சரிங்களா, அப் டு லாஸ்ட் டேர்ம் 1லேருந்து கூட நான் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக இந்த ஒரு டேர்மில் மட்டும்தான் எனக்கு a - b இல்லை. சரியா, nc - 1னா 1, ஸோ 1 பார் b. ஓகே, ஸோ இதுதான் a பார் n எக்ஸ்பேண்ட் பண்ணால் உங்களுக்கு இதுதான் ஆன்சராக வருது. இதில் இப்போ நான் என்ன பண்ணணும், b பார் n சப்ராக்ட் பண்ண போகிறேன். அப்போ a பார் n - b பார் nனா இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ a - b. ஓகே, nc0 a - b n - 1 plus so on up to 1. சரிங்களா, so this is a multiple of a - b. Yes, it is a multiple of a - b. Hence a - b divides, ஓகேவா, divides a பார் n - b பார் n. Hence proved. சரியா, ஒன்றுமே இல்லை பசங்களா. லைக் இது ஒரு டேர்மாக வரும், அவங்கள நீ காமன் எடுத்துரு. ஓகேவா, அவங்க ஒரு டேர்மாக வருவாங்க, நீங்கள் அவங்கள பாட்டு காமன் எடுக்க போகிறீங்க. சரிங்களா, இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு ரெண்டு விஷயம் நோன் விஷயமா இருக்கணும். வாட் இஸ் தி நோன் விஷயம் அப்படின்னா, c0 c1 c2 அப் டு cn இதோட வேல்யூ வந்து 0. சரி, 0 இல்லை, 2 பார் n. It is not 0, 2 par n. சரியா பசங்களா, it is 2 par n. ஓகேவா, எல்லா வகையான காம்பினேஷன்ஸையும் ஆட் பண்ணால் you will get 2 par n. நெக்ஸ்ட்டு c0 cr. ஓகேவா, c0 cr. நெக்ஸ்ட்டு c1, இங்கே ஆர்னா இங்கே r + 1 இருப்பாங்க, ஆர்னா இங்கே r + 1 இருப்பாங்க. சரியா, ப்ளஸ் c2 cr + 1 இப்படி இருப்பாங்க. கடைசியில் cn r n + 1 இருப்பாங்க. ஓகேவா, cn cr + 1.
ஓகேவா? Cn Cr plus 1. It is not r plus 1. Cn minus r. Correct? Yes. So when it was second term, inge nama r plus second term na 1 add பண்றோம், third term na 2 add பண்றோம். அப்ப nth term na you will add r minus n minus 1. So which is n minus r. Okay va? இதோட வேல்யூ யாருக்கு ஈக்குவல் பசங்களா? இதோட வேல்யூ யாருக்கு ஈக்குவல்? 2nc. Okay va? 2nc n minus 2n minus r. n minus r. Okay? 2n n minus r. சரி, இது ஏன் மேம் போடுறீங்க அப்படின்னா இது அவன் தான் கேட்டிருக்கான். ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம்னா 2c0. ஓகேவா? 2c0. ஸோ 0 ஸ்கொயர் விச் இஸ் இப்போ இந்த r வந்து எனக்கு 0வாக மாறணும். c0 ஸ்கொயர் c0 ஸ்கொயர் எப்போ நம்மளுக்கு கிடைக்கும்? c0 ஸ்கொயருங்கிறது எப்போ கிடைக்கும் பசங்களா? c0 இன்டூ c0 தானே c0 ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல எனக்கு 0க்கு பதிலாக என்ன வந்திருக்கு? ஆருக்கு பதிலாக என்ன போட்டிருக்கணும்? 0 போடணும். ஆருக்கு பதிலாக என்ன போடணும்? 0 போடணும். ஸோ 0 போட்டால் c0 ஸ்கொயர் வரும். இந்த இடத்துல 0ன்னு போட்டிங்கன்னா c1 ஸ்கொயர் வரும். அண்ட் இந்த இடத்துல போட்டிங்கன்னா c2 ஸ்கொயர் வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா கடைசியில் இவங்க வருவாங்க, cn தி ஹோல் ஸ்கொயர். எஸ், இதோட வேல்யூ யாருக்கு ஈக்குவல்? இவங்களுக்கு, விச் இஸ் r வந்து 0. அப்போது 2ncn. இதோட எக்ஸ்பான்ஷன் என்னது? 2ncn. காம்பினேஷனோட எக்ஸ்பான்ஷன் என்னது? 2n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2n ஃபேக்டோரியல் இன்டூ 2n மைனஸ் r ஃபேக்டோரியல். சரியா? 2n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2n factorial divided by 2n minus கரெக்டாக தானே போட்டிருக்கோம்? 2n factorial divided by n factorial தானே வரும். எப்படி? r factorial. ஸோ which is ncrனா என்ன வரணும்? n factorial divided by r factorial into n minus r. கரெக்டா? இப்போ nங்கிற இடத்துல நம்மளுக்கு 2n இருக்குது, rங்கிற இடத்துல n இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா எழுதுங்க. ஸோ வாட் யூ வில் ஹாவ்? n ஃபேக்டோரியல். அப்போது நம்மளுக்கு 2n ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு இங்கே r தான் இருக்குது, rங்கிற இடத்துல n தான் இருக்குது. ஸோ n ஃபேக்டோரியல் n மைனஸ் r. nனா எனக்கு 2n, rனா எனக்கு n. ஸோ n ஃபேக்டோரியல் டன். ஸோ 2nல n போச்சுன்னா n ஃபேக்டோரியல். அப்போ 2n ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் தி ஹோல் ஸ்கொயர். ப்ரூவ்டு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. சரியா பசங்களா? ஸோ இதுக்கு நான் என்ன மேம் பண்ணணும்? இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் நீ படிச்சு தான் ஆகணும். ஓகேவா மக்களே? ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? ஆன்சர் இஸ் நாட் கரெக்டா? யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சம். ஓகே, இங்கே பாருங்கள் பசங்களா, இது ரெண்டையுமே யூ ஷுட் நோ இட். இது தெரியாமல் அது போக முடியாது. இது நீங்கள் லைக் இந்த சம்முக்காகவே நீங்கள் இதை மக்கப் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது 2 ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் மக்கப் பண்ணுற இட் இஸ் லைக் ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி மாதிரி. இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம போடுறோம். இந்த ப்ராப்பர்ட்டியில் இந்த ஆரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டியில் நான் இந்த ஆரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆருக்கு பதிலாக 0 போடுறோம், அவ்வளோதான். இந்த ஒரு ஃபார்முலாவில் ஆருக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா இதோட ப்ரூஃப் கிடைச்சிரும். சரியா பசங்களா? எஸ். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த நெக்ஸ்ட் சம்? ஸோ சி, ஃபைண்ட் 7 numbers a1, a2, a3, a7 so that the sequence 4 a1 a2 a7 7 is in arithmetic progression, and also 4 numbers g1 g2 g3 g4 so that the sequence இவங்க எல்லாமே ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ஸில் இருக்காங்க. ஓகேவா? நீங்கள் என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஃபைண்ட் 7 numbers. இவங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும், இவங்க 4 பேர்த்த கண்டுபிடிக்கணும். சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? இவங்க எல்லாருமே ஏபி சீக்வன்ஸ். ஏபி சீக்வன்ஸ்னால் அவங்களோட டிஃப்ரென்ஸ் ஷுட் பி சேம். அப்படின்னா a1 மைனஸ் 4 யாருக்கு ஈக்குவலாக இருப்பாங்க? 7 மைனஸ் a7க்கு ஈக்குவல். ஆமா ரைட் பசங்களா? டன். அண்ட்
ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒரு ஏபி சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ a, that is 4. d மட்டும் இப்போ நீ கண்டுபிடிக்கணும். how will you find your d? so a1ங்கிறது செகண்ட் டேர்ம், a1ங்கிறது செகண்ட் டேர்ம் யாருக்கு ஈக்குவல்? a plus d க்கு ஈக்குவல். and a2ங்கிறது தேர்ட் டேர்ம், a7ங்கிறது எத்தனாவது டேர்ம்? ஸோ இது வந்து செகண்ட் டேர்ம் அப்படின்னா இது நம்மளுக்கு எயித்து டேர்மாக இருக்கும். அப்போ a7 நம்மளுக்கு என்னவா இருந்திருப்பாங்க? எயித்து டேர்மாக இருந்திருப்பாங்க. அப்போ எயித்து டேர்ம்னா a + 7d, 7d என்னன்னு கேட்டுருவோம். ஓகேவா? எஸ். ஏவோட வேல்யூ என்னப்பா? ஏவோட வேல்யூ 4. அப்போ 4 + d. இதோட வேல்யூ என்னது? 4 + 7d. சரிங்களா? இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 4 + d - 4 which is equal to 7 minus, ஓகேவா? 7 minus 4 plus 7d. சரியாப்பா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? when you cancel it 4 cancel ஆயிரும். அப்போ d is equal to, when you remove the bracket, 3 minus 7d. ஓகேவா? 3 minus 7d. ஸோ இந்த 7d இங்கே வந்தால் இந்த சைடு வந்து 8d. So 8d is equal to 3. So d ஓட வேல்யூ 8/3. d ஓட வேல்யூ 8/3. Sorry, 3/8. யா மக்களே, இது யாருக்கு புரியல? இது யாருக்கு புரியல பசங்களா? எவ்ரிவன் எனக்கு கொஞ்சம் ஆன்சர் பண்றீங்களா மக்களே? பசங்களா ஒரே நிமிஷம் நான் உங்களை தான் கேட்குறேன். லிட்டில் கன்ஃபியூசிங்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் கவனிக்க சொல்கிறேன். சரியா? வாட் இஸ் இட்? இட் இஸ் அன் ஏபி சீக்வன்ஸ். மேம் எப்படி a + d காமனாக எடுத்தீங்க? அங்கே a + b எப்படி காமனாக எடுத்தேன்னு இப்போ கேட்குறியா? ஓகே, சி டேய், எல்லா டேர்ம்லேயும் ப்ரெசன்ட் ஆனால் காமனாக எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? எல்லா டேர்ம்லேயுமே இருந்தா. சரியா? இந்த ஒரு டேர்ம் லாஸ்ட் டேர்மில் மட்டும்தான் இல்லை, மற்றபடி எல்லா டேர்ம்லேயும் a - b உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? சி, இங்கே ஒரு a - b இருக்குது, இங்கே ஒரு a - b இருக்குது, மற்ற எல்லா இடத்துலையும் a - b வரப்போகுது. ஆமாம் இல்லை? எல்லாத்துக்குமே பவர்ஸ் போடுறோம், பவர் போய்கிட்டே தானே இருக்குது. ஸோ லாஸ்ட் டேர்மில் மட்டும்தான் a - bக்கு பவரே இல்லாமல் இருக்கும், மற்ற எல்லா இடத்துலையுமே பவர் இருக்கும். அப்போ நிச்சயமாக எல்லா டேர்ம்லேயுமே a - b இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் டேர்மை மட்டும் விட்டுட்டு எல்லா டேர்ம்லேருந்தும் எடுத்துட்டேன். சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு விஷயம். எல்லாத்துலேயுமே ப்ரெசண்ட்டாக இருக்குது, அதனால நம்ம காமன் எடுத்துட்டோம். ஓகேவா பசங்களா? இதில் என்ன டவுட்? மேம் 6, 7, 8 மட்டும் சொல்லுங்கள், 5, 7, 8 மட்டும் சொல்லுங்கள். ஓகே, இது என்னன்னு சொல்லுங்கப்பா. ஓகேவா? லோஃபி உங்களுக்கு தான் சொன்னேன், அதை எப்படி காமன் எடுப்போன்னு உங்களுக்கு தான் சொன்னேன். யா மக்களே, லோஃபி உங்களுக்கு தான் சொன்னேன் அதை நான். Yeah, can you understand what is going on here? Yes or no? No na first la na solluven. Okay? Or otherwise I will go to the next sum. Okay. சரி, என் கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? வாட் அபவுட் ஏபி சீக்வன்ஸ்? ஏபி சீக்வன்ஸ்னா உனக்கு என்ன தெரியும்? அதை முதல்ல சொல்லு. வாட் இஸ் ஏபி சீக்வன்ஸ்? டக்குன்னு ஃபடாஃபடா சொல்லு. வாட் இஸ் ஏபி சீக்வன்ஸ் மக்களே? வாட் இஸ் ஏபி சீக்வன்ஸ்? ஏபி சீக்வன்ஸ்னா என்ன? ஏபி சீக்வன்ஸ்னா தெரியுமா? 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க. ஏபி சீக்வன்ஸ்னா என்னப்பா? ஒவ்வொரு டேர்ம்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து a + d எப்படி வந்துச்சு? ஓகே, சரி, ஒவ்வொரு டேர்ம்ஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் சேம். சரி, ஓகே. டிஎன் ஃபார்முலா தெரியுமா? nth டேர்ம் ஃபார்முலா தெரியுமா? வாட் இஸ் nth டேர்ம் ஃபார்முலா? டிஎன் டேர்ம் ஃபார்முலா a + n - 1 × d. தெரியுமா? a + n - 1 × d. Do you know that? And what is GP formula or TN formula? AR - n - 1. இது தெரியும்ல பசங்களா? இந்த ரெண்டு விஷயம் தெரியும்ல? எஸ் ஆர் நோ? ஓகே. ஸோ A4 வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம என்னென்னு எடுத்துப்போம்? ஏபி சீக்வன்ஸில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னென்னு எடுத்துப்போம்? ஏன்னு தானே எடுத்துப்போம். இப்போ ஏவோட வேல்யூ 4 கண்டுபிடிச்சிட்டியா?
ஓகே, செகண்ட் விஷயம் D ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து A1ங்கிறது எத்தனாவது டேர்ம்? கேன் யூ ஸ்பெண்ட் மீ A1 இஸ் விச் டேர்ம்? உங்களுக்கு பார்க்கும்போது A1 எந்த டேர்ம்னு தெரியுது. பசங்களா, A1 எந்த டேர்ம்னு தெரியுது? which term was A1? செகண்ட். ஓகே, இதில் நம்பர் எனக்கு ஏதாவது வேணும். கரெக்டாக? ஏதாவது நம்பர்ஸ் வச்சாதான் இன்னொருத்தங்களை கண்டுபிடிக்க முடியும். ஆமாம், ரைட்? நம்பரே இல்லாமல் ஒருத்தங்களை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. கரெக்டாக பசங்க? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அதனால தான் என்ன பண்ணுறீங்க? நான் இந்த ரெண்டு டேர்மையும் லாஸ்ட் ரெண்டு டேர்மையும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதுலேயும் மட்டும்தான் நம்பரே இருக்குது உன் கண்ணுக்கு. ஸோ A1 - 4 நிச்சயமாக 7 - A7க்கு ஈக்குவலாக தான் இருப்பாங்க. ஏன்னா ரெண்டு டேர்ம்ஸோட டிஃப்ரென்ஸ் இட் இஸ் ஆல்வேஸ் சேம். குட். A1 என்னன்னு சொன்னீங்க? செகண்ட் டேர்ம்னு சொன்னீங்க. A7 எத்தனாவது டேர்ம்? கவுண்ட் அண்ட் சே. A7 உனக்கு எத்தனாவது டேர்மாக வரும் அதை முதல்ல கவுண்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட், இது வந்து செகண்ட் டேர்ம்னா தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம், சிக்ஸ்த் டேர்ம், செவன்த் டேர்ம். இது நம்மளுக்கு எயித்து டேர்மாக தானே வரும். A7 இஸ் ஒரு எயித்து டேர்ம். யுவர் A1 இஸ் T2 டேர்ம் அண்ட் யுவர் A7 இஸ் T8. ஓகேவா? T2 ஃபைண்ட் பண்ணுங்க இதுலேருந்து. வாட் இஸ் யுவர் T2? A plus D. வாட் இஸ் யுவர் T8? A plus 7D. அதை தான் நான் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன் அதுலேருந்து. ஸோ A1க்கு பதிலாக A plus D. ஏவோட வேல்யூ 4. ஏவோட வேல்யூ 4. சரியா? இப்போ 4 plus D minus 4 is equal to 7 minus 4 plus 7D. சரிங்களா? எல்லாம் கேன்சல் ஆச்சுன்னா Dயோட வேல்யூ 3/8 அப்படின்னு கிடைச்சிது. எவ்ரிவன் நவ் கிளியர்? எஸ், இப்போ புரிஞ்சிருச்சா? DA கண்டுபிடிச்சாச்சு. DA எதுக்காக கண்டுபிடிச்சேன் பசங்களா? ஏன் கண்டுபிடிச்சேன்? இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஃபைன் பண்ணதான். ஒருத்தர் D மட்டும் கிடைச்சா போதும், அடுத்தடுத்த நம்பர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ D வந்து 3/8. ஓகேவா? அப்போ A1 என்னவா இருக்கும்? 4. A1 என்னவா இருக்கும்? 4லேருந்து 3/8. 4 plus 3/8. ஓகேவா? அண்ட் A2 என்னவா இருக்கும்? 4 plus A1 value will be 4 plus 3/8. ஓகேவா? A2 value will be 4 plus 2 into 3/8. Am I right? A3 value will be 4 plus 3 into 3/8. Okay? A4 value will be 4 plus 4 into 3/8. And A5 oda value என்னது? 4 plus 5 into 3/8. And what about your A6? A6 வந்து 4 plus 6 into 3/8. And A7 last 4 plus 7 into 3/8. சரியா? இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏபி சீக்வன்ஸோட வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஜிபி சீக்வன்ஸ். ஜிபி சீக்வன்ஸில் என்ன கொடுத்துருக்கான்? ஃபர்ஸ்ட் டேர்ம் 12. ஃபர்ஸ்ட் டேர்ம் 12. ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் ஏ, அது 12. ஓகேவா? இப்போ நீங்கள் ஆர் கண்டுபிடிக்கணும். ஜிபி சீக்வன்ஸ் பற்றி ஆர் கண்டுபிடிக்கணும். ஜிபி சீக்வன்ஸ்னா ரேஷியோ தான் காமன். அப்போ G1 டிவைடட் பை ஏவோட ரேஷியோ லாஸ்ட்டாக இருக்க 3/8 நீங்கள் G4ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ரேஷியோஸ் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க. இங்கே ஏவோட வேல்யூ என்னது? 12. ஓகேவா? எஸ். G1ங்கிறது உன்னோட செகண்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் G2ல எப்படி எழுதுவீங்க? 12 into R. ஓகேவா? அண்ட் G4ங்கிறது உங்களோட ஃபிஃப்த் டேர்ம். G4ங்கிறது உங்களோட ஃபிஃப்த் டேர்ம். ஸோ இட் இஸ் A power R n-1னா A power 4. ஓகேங்களா? அப்போது 12 into R by 12, okay, which is equal to 3/8 divided by G4னா 12 into R power 4. கேன்சல் பண்ணுறதுல கேன்சல் பண்ணுங்க. 12 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இங்கே இருக்க R power 4 இங்கே போனால் R power 5. R power 5 is equal to 3/8 into 12. 3/8 into 12. சரியா? ஸோ what will happen? இது cancel ஆனா 4. அப்போ R power 5 is equal to 1/8 4s are 32. சரிங்களா? யாருக்கு பவர் 32 வரும்? யாருக்கு பவர் 32 வரும்னா 2 power 5 is 32. So which is 1/2 power 5னு போடலாம். அப்போ ஆரோட வேல்யூ என்னது? ஆரோட வேல்யூ 1/2. ஆரோட வேல்யூ 1/2. ஏவோட வேல்யூ தெரியும். G1ங்கிறது உன்னோட செகண்ட் டேர்ம். அப்போ AR. ஸோ A into Rனா 12 into R. So 12 into 1/2. What about your G2? 12 into 1/2 the whole square. Next G3 na
12 into 1 by 2 the whole cube வரும். G4 னா 12 into 1 by 2 the whole power 4 வரும். சரியா பசங்களா? இதை simplify பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. ஓகேவா? Now you are getting it? Yes or no? இப்போ புரிஞ்சிருச்சா GP sequence னா என்னன்னு? Yes, good. யா பசங்களா? If the product of the 4th, 5th, 6th term of a GP sequence is 24096 and product of 5, 6, 7th term of it is கொடுத்துட்டான். First sum of 8 terms கேட்டிருக்காங்க. ஓகேவா? They are asking about S8. S8 formula தெரியுமா? So which is A into R power n minus 1 divided by R minus 1. இதுதான் S8 formula. கரெக்டா? ஸோ இப்போ வந்து யாரெல்லாம் தேவைப்படுறா? ஏ தேவைப்படணும், ஆர் தெரியணும். ஏ அண்ட் ஆர் நம்மளுக்கு தெரியணும். என்ன கொடுத்துருக்காங்க? 4th, 5th, 6th டேர்ம். 4th டேர்ம் எப்படி இருக்கும்? ஏஆர் கியூபாக இருக்கும். 5th டேர்ம் எப்படி இருக்கும்? ஏஆர் பார் 4ஆக இருக்கும். 6th டேர்ம் எப்படி இருக்கும்? ஏஆர் பார் 6ஆக இருக்கும். இவங்க எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வருது? 4096. 3 ஏ கியூப் ஆர் எவ்வளோ வருது? 6 + 10, 10 + 3 13. ஸோ 13 is equal to 4096. சரியா? ஏ கியூப் ஆர் பார் 13 is equal to 4096. இப்போ இங்கே பாருங்க. ஸோ ஓகே, இதை நீ இன்டூவே பண்ணாத. சரியா? என்ன கேட்டால் அதை நீ இன்டூவே பண்ணாத. ஓகேவா? இது அப்படியே வச்சுக்கோ. ஸோ ஏஆர் கியூப் ஏஆர் பார் 4 ஏஆர் பார் 5 ஈக்குவல் டு 4096. சரியா பசங்களா? செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்க? ஏஆர் பார் 4ஐயும் ஏஆர் பார் 5ஐயும் ஏஆர் பார் 6ஐயும் மல்டிபிள் பண்ணால் 32768. இப்போ சொல்லுங்கள் பசங்களா, இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் என்ன பண்ணால் ஈஸியாக இருக்கும்? டிவைட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? ஸோ ஸ்ட்ரெயிட் அவே டிவைட் பண்ணுங்கள். ஸோ டிவைட் பை தி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? அப்போ ஏஆர் பார் 4 ஏஆர் பார் 4 கேன்சல் ஆயிரும். ஏஆர் பார் 5 ஏஆர் பார் 5 கேன்சல் ஆகும். ஏ கேன்சல் ஆயிரும். இதுவும் கேன்சல் ஆனால் ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு, இவங்களை கேன்சல் பண்ணுங்க. வாட் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ்? இதை கேன்சல் பண்ணுங்க. 32768 டிவைடட் பை 4096 எந்த டேபிளில் வரும்? யூ கேன் புட் 4 டேபிள். ஸோ 8 remainder 0 which is 1 time. So 3 96 na 9 2. ஓகேவா? divided by 4 table cancel பண்ணா 1 0 2 4. again 4 table cancel பண்ணுங்க. again 4 table cancel பண்ணுங்க. So what is it? 2 0 4 remainder 3 8 divided by 2 5 6. சரியா? again you can cancel by 4 table. So it is 512 divided by 25 na 6 times 64. ஓகேவா? திருப்பி இது 8 டேபிளை நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 8 டேபிளை வந்து இது 8 கியூப்னு நினைக்கிறேன். ஸோ when you cancel it you will have 51 na எத்தனை தடவை வரும்? 6 times. 64 divided by 8. ஓகேவா? which is 8. ஓகேவா? r cube value 8. அப்போ r ஓட வேல்யூ என்னது? r ஓட வேல்யூ 2. சரியா? r ஓட வேல்யூ 2. a ஓட வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க பசங்களா. how will you find a value? ஸோ ஏதாவது ஒன்றில் போட்டு a வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எதில் போடலாம்? இதில் போடலாமா? ஓகே. ஸோ you have to find by this, that is a cube r power 13 is equal to 4096. சரியா? So a cube r power 13 na 2 power 13. So which is 4096 divided by 2 power 13. 2 power 13 எப்படிலாம் எழுதலாம்? ஓகேவா? 8 into 8 into 8 3 8 வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 8 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு 2 போட்டுக்கலாம். சரியா? 8 into 8 into 8 into 8 into 2. சரியா? கேன்சல் பண்ணுறதுலாம் பண்ணிடுங்க பசங்களா. ஓகேவா? இது ஒரு டைம். இது கேன்சல் பண்ணால் 5 1 2 5 1 2. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணால் 64. இதை கேன்சல் பண்ணால் 8. இதை கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ண 1/2. a cube is equal to 1/2. a cube is equal to 1/2. அப்போ a ஓட வேல்யூ என்னது?
ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது இல்லை? இஸ் எனிதிங் மிஸ்ஸிங்? 5 1 2 கேட்டுதா? ஆட் பண்ணுற தப்பா ஆட் பண்ணிட்டேனா? 8 8 ஆமாம், ஆட் பண்ணுற தப்பா ஆட் பண்ணிட்டேன், which is only 12. 12னா இந்த 2 வராது. ஓகேவா? ஸோ எல்லாம் கேன்சல் ஆயிரும். a³ = a னா ஏயோட வேல்யூ 1. சரியா? a வேல்யூ தெரியும், r வேல்யூ தெரியும். ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த சீக்வன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் பசங்களா. வாட் இஸ் த சீக்வன்ஸ் கிவன்? என்ன சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஏயோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ 2, 1/2. கரெக்டா? 1/2 2வா? இட் இஸ் ஒன்லி 2, ரைட்? 2. அப்போ 2 power n minus 1/2 minus 1. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 8. n வந்து 8. அப்போ 2 power 8 minus 1. 2 power 8னா 2 power 8. ஸோ 2 power 4னா 16. 16 into 16 256. ஸோ 256லேருந்து ஒன்று போச்சுன்னா 255. ஓகேவா மக்களே? ஸோ your answer is 255. சரிங்களா? ஸோ சம்ம நீ அதை புரிஞ்சு பண்ணால் போதும். ரைட் தி nth டேர்ம். இதோட nth டேர்ம் ஃபார்முலாவை நீங்கள் எழுதணும். வாட் இஸ் லைக், இது எப்படி இருக்குது நம்மளுக்கு பார்க்க? ஸோ ஹவ் இட் லுக்ஸ் லைக் மக்களே. ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது? டிஎன் ஃபார்முலா. இதோட டிஎன் ஃபார்முலாவை எழுதுங்க. ஸோ நியூமரேட்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஏபியில் இருக்குது. 3 5 7 எல்லாமே 2 2ஸாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் எல்லாமே 3 5 7 ஏபியில் இருக்குது. அப்போ நியூமரேட்டரோட டிஎன் ஃபார்முலா, நியூமரேட்டரோட டிஎன் ஃபார்முலா எப்படி இருக்கும்? a + n - 1 × d. இங்கே வந்துட்டு உன்னோட d வந்து 2. கரெக்டா? உன்னோட d வந்து 2 அண்ட் a வந்து 3. ஸோ 3 + n - 1 × 2. ஸோ which is 3 + 2n - 2. அப்போது 2, this is an odd number. அது ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு போடணும்? 2n - 1 இருப்பாங்க. ஓகேவா? how it looks like? 2n - 1, 2n + 1. சரியா? உன்னோட நியூமரேட்டர்ஸோட இட் இஸ் அன் ஆட் நம்பர். ஸோ 2n + 1 தான் அதோட ஜென்ரல் ஃபார்ம். ஓகேங்களா? டினாமினேட்டரோட ஜென்ரல் ஃபார்ம் ஒவ்வொரு டினாமினேட்டருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம்னா 1 2 வராங்க, செகண்ட் டேர்ம்னா 2 3 வராங்க, அண்ட் தேர்ட் டேர்ம்னா 3 4 வராங்க. அப்போ tnth டேர்ம் எப்படி இருக்கும்? 2n + 1 டிவைடட் பை, சரியா? 2n + 1 டிவைடட் பை n-க்கு பவர் 2வும் n + 1க்கு பவர் 2வும் இருக்கும். கரெக்டா? n-க்கு பவர் 2வும் n + 1க்கு டிவைடட் பை 2வும் நம்மளுக்கு இருக்கும். கரெக்டா பசங்களா? am I right or wrong? yes. so இதை ஃபஸ்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் பண்ணணும். இது பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் பண்ணணும். how will you do it partial fraction? so இது பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் இவங்க கூட ஒரு n² மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு n² மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ tn = n² + 2n + 1 - n². ஒருத்தங்களை ஆட் பண்ணால் மைனஸும் பண்ணிக்கணும். டிவைடட் பை n² n + 1 2. இவங்களை மொத்தமும் n + 1 எழுதிக்கலாமா? அப்போ n + 1 2 - n² டிவைடட் பை n² n + 1 2. கேன்சல் ஆகினா என்ன ஆகும்? ஸோ கேன்சல் ஆனால் உனக்கு என்ன ஆன்சர் வரும்? 1/n² - 1/n + 1 2. ஸோ இதுதான் உன்னோட டிஎன் ஃபார்முலா. இதுதான் உங்களோட டிஎன் ஃபார்முலா. சரியா பசங்களா? எஸ். ஸோ எவ்ரிவன் என் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதா? ஓகே, well we will improve my handwriting. yeah மக்களே. so if abc are in gp sequence, find xyz are in arithmetic progression னு சொல்லணும். சரிங்களா? so ap sequence gp sequence. சரியா பசங்களா? இது எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்? how will you prove this? ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஜிபி ப்ரோக்ரெஷன், 3 பேரும் ஜிபி ப்ரோக்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னா b/a = c/b. இதை பண்ணனா b² = ac. அப்ளை லாக் ஆன் போத் சைட். ஏன்னா இது எல்லாமே பவர்ஸில் இருக்குது. பவர்ஸில் இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாது. லாக் அப்ளை பண்ணுங்க. அப்போ log b² = log ac. சரியா? அப்போ 2 log b = log a + log c. சரியா பசங்களா? இதோட நிறுத்திக்கோங்க. டன்.
இப்போ இவங்களுக்கு இதை வந்து ஒரு ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட், ட்ரீட் இட் லைக் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட். a பார் 1/x is equal to b பார் 1/s equal to c பார் 1/z is equal to k. இப்போ எல்லா பக்கமும் log அப்ளை பண்ணா, சரி இது log கூட அப்ளை பண்ணலாம். a பார் 1/x ஓட வேல்யூ kனா இது logல எப்படி சொல்லுவீங்க? அப்போ log k, a ஓட ஆன்சர் என்னது 1/x, கரெக்டா? அண்ட் log b, k ஓட ஆன்சர் என்னது 1/y. Am I right பசங்களா? Yes or no? Yeah. And log c, k ஓட ஆன்சர் என்னது 1/z. எனக்கு இது xyz ஓட வேல்யூ தான் வேணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ரெசிப்ரோகேட் பண்ண போகிறேன். இது ரெசிப்ரோகேட் பண்ணுச்சு அப்படின்னா பேஸும் நம்பரும் இடம் மாறிடும். அப்போ x is equal to log ka, y is equal to log kb, ஓகேவா? z is equal to log kc. சரியா? உங்களுக்கு என்ன ரிலேஷன் தெரியும்? b ஸ்கொயர் is equal to ac, கரெக்டா? b ஸ்கொயர் இல்லை, 2b². 2 log b is equal to log of a plus log of c. ஆமா ரைட்? இந்த இடத்துல இவங்களை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. log kb ஓட வேல்யூ என்னது 2. அப்போ 2y is equal to இதோட வேல்யூ என்னது x. அப்போ x ப்ளஸ் இதோட வேல்யூ என்ன z. 2y எப்படி எழுதிக்கலாம்? y ப்ளஸ் yன்னு எழுதிக்கோங்க. ஸோ x ப்ளஸ் z, which means இந்த x இங்கே வந்துடும். அப்போ y மைனஸ் x is equal to z மைனஸ் y. அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட டிஃப்ரென்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்தோட டிஃப்ரென்ஸுக்கு ஈக்குவல், which means x, y, z are in AP. அப்போ அவங்க ஏபியில் தான் இருக்காங்க. சரியா? அவங்க எல்லாருமே ஏபியில் தான் இருந்தாகணும். Find the sum up to n terms. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்மளுக்கு பப்ளிக்கில் கேட்க மாட்டாங்க. ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n terms of the series. ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பசங்களா, யூ ஹவ் டு ஃபைண்ட் தி nth term ஃபர்ஸ்ட். இதோட nth term நீ தான் புரிஞ்சு பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேர்ம்னா இங்கே 1, இங்கே 1, இங்கே 2 இருக்குது. செகண்ட் டேர்ம்னா இங்கே 1, அப்போ எல்லா இடத்துலையும் மேலே 1 தான். இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஓகே, அப்போ nth term எப்படி இருக்கும்? அப்போ nth term என்னது? நியூமரேட்டர் 1 அப்படியே தான் இருக்குது. இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம்னா 1 இங்கே தான் இருக்குது. செகண்ட் டேர்ம்னா 1, 2 இங்கே இருக்குது. தேர்ட் டேர்ம்னா 3 இங்கே இருக்குது. அப்போ nth termனா இங்கே n இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அது அடுத்த நம்பர். அப்போ n + 1. ஓகே, திஸ் இஸ் யோர் TN ஃபார்முலா. திஸ் இஸ் யுவர் ஜென்ரல் டேர்ம். இப்போ இதை நீங்கள் பிரிச்சாகணும். இது எப்படி பிரிக்கிறது? ரேஷனலைஸ் பண்ணுங்க. ஸோ 1/, okay, when you rationalize it, root n minus root n plus 1 divided by root n the whole square minus root n plus 1 the whole square. சரி, அப்போ மேலே என்ன வரும்? root n minus root n plus 1 divided by n minus n plus 1. ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகி 1. அப்போ root n minus root n plus 1. அப்போ ஒவ்வொரு டேர்மையும் நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி எழுதிக்கலாம், செகண்ட் டேர்ம் அப்படி எழுதிக்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? சம் ஆஃப் தி டேர்ம், சம் ஆஃப் n டேர்ம்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி இருக்கும்? சம் ஆஃப் தி டேர்ம்ஸ். சம் ஆஃப் தி டேர்ம்ஸ்னால் ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி இருக்கும்? √1 மைனஸ் √2ன்னு இருக்கும். செகண்ட் டேர்ம் எப்படி இருக்கும்? √2 மைனஸ் √3ன்னு இருக்கும். தேர்ட் டேர்ம் எப்படி இருக்கும்? √3 மைனஸ் √4. அப்படியே போய்கிட்டே இருக்கும். எது வரைக்கும்? √n மைனஸ் √n ப்ளஸ் n மைனஸ் n ப்ளஸ் 1 வரைக்கும். கரெக்டாக பசங்களா? அப்படி பார்த்தா எதெல்லாம் கேன்சல் ஆயிடுது? எவ்ரிதிங் கெட் கேன்சல். இது 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 எல்லாமே கேன்சல் ஆயிடும். அப்போ லாஸ்ட்டில் வர இந்த டேர்மும் ஃபர்ஸ்ட்டில் வர இந்த டேர்ம் மட்டும்தான் மிச்சம். அப்போ 1 மைனஸ் √n ப்ளஸ் 1. திஸ் இஸ் யோர் சம் ஆஃப் டேர்ம்ஸ். அப்போ இதுதான் நம்மளோட சம் ஆஃப் டேர்ம்ஸ். சரியா? எல்லாருமே கிரிக்கெட் பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எவ்ரி ஒன்? Yes or no? Okay. Find summation n is equal to 1. Okay, va? n is equal to 1 by n square plus
sum of series கேட்டிருக்காங்கப்பா, sum of series கேட்டிருக்காங்க. You have to find the nth term. இந்த nth term minimize பண்ண முடியுமான்னு பாரு. இது நீங்க வந்து எப்படி எழுதலாம், 6 வந்துட்டு 2 3s ஆர்னு எழுதலாம். So you can factorize it. So factorize பண்ணி இவங்களை partial fractionல எழுதுங்க. So it is so simple. இதை factorize பண்ணா என்ன வரும், 1 by n plus 2 into n minus 3. சரியா, இதை factorization, இதை partial fractionல போடணும். ஓகேவா? So 1 by n plus 2 into n plus 3, okay, which is equal to a by n plus 1 plus b by n plus 3. சரிங்களா, இப்போ இதில் என்ன எழுதுவீங்க, what you will write, 1 is equal to a into n plus 3 plus b into n plus 3, n plus 1, sorry n plus 2, ஓகேவா, n plus 2. சரியா, இப்போ nக்கு minus 3ன்னு போட்டால் இந்த டேர்ம் 0 ஆயிரும், இந்த டேர்ம் minus 1ன்னு வரும். அப்போ b ஓட வேல்யூ minus 1. ஓகே, அண்ட் nக்கு minus 2ன்னு போடுங்க. nக்கு minus 2ன்னு போட்டால் இந்த டேர்ம் 0 ஆயிரும், minus 2 plus 3 aக்கு வேல்யூ 1 தான் வரும். ஓகே, அப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம், how can you write this term, this term can be write by 1 by n plus 2, சரியா, minus 1 by n plus 3. அவ்வளோதான், சமேஷன் n is equal to 1 to infinity. ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணு, nக்கு ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. what you will have, so summation which is equal to என்ன, ஃபர்ஸ்ட் nக்கு 1 போடணுமா, 1 போட்டால் என்ன வரும், 1 by 3 minus 1 by 4, கரெக்டா, நெக்ஸ்ட் ப்ளஸ் 1 by 4 minus 1 by 5. இப்படி தானே வரும் பசங்களா, am I right? யா, ஓகேவா, அந்த மாதிரி சீக்வன்ஸ் போய்கிட்டே இருக்கும். 1 by 5 minus 1 by 6, அந்த மாதிரி சீக்வன்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தா என்ன ஆகும் பசங்களா, ஸோ வாட் வில் ஹேப்பன், எல்லாமே கேன்சல் ஆயிரும், எல்லாமே கேன்சல் ஆகி ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும்தான் ஆன்சர். இப்போ 1 by 3 மட்டும்தான் ஆன்சர். சரியா, எல்லாமே கேன்சல் ஆகி 1 by 3 மட்டும்தான் நம்மளோட ஆன்சர். இந்த சமுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஓகே எவ்ரி ஒன், எஸ் ஆர் நோ? Okay, expand 1 by 3x the whole square in terms of powers of x. Find a condition on x for purpose on expression. Okay, purpose on expression. ஓகேங்களா, ஸோ which is இது எப்படி எழுதிக்கலாம்னா 1 plus 3x the whole power minus 2. சரியா, எவ்ரி ஒன் நல்லா லிசன் பண்ணு. 1 plus x power minus, எனக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மைனஸாக இருந்துச்சு, இதோட வேல்யூ மைனஸ் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தும் மைனஸ்னா ஆல்டர்னேட்டிவ், இவங்க ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் சைன். ஃபஸ்ட்டு விஷயம், இவங்க ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் சைனா ஆல்டர்னேட்டிவ்ஸில் மைனஸ் வரணும். ஓகேவா, நெக்ஸ்ட் விஷயம், இங்கே மைனஸ் என்னு இருக்கு. ஓகேவா, வென்எவர் யூ ஹாவ் மைனஸ் என், நம்மளோட நியூமரேட்டர்ஸே மாறும், ஃபார்முலாவே மாறும். எப்படி மாறும், 1 minus nx, ஓகேவா, ப்ளஸ் n into n minus 1 தானே எப்பயுமே போடுவீங்க, ஆனால் இங்கே n plus 1 போடணும். n plus 1 by 2x square. ஓகேவா, n plus 1 2 x square. சரியா, 2 factorial. and அதுக்கப்புறம் மைனஸ் n into n plus 1 into n plus 2 divided by 3 factorial into x cube அப்படின்னு போய்கிட்டே இருக்கும்பா. சரியா, எஸ், now you substitute it. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி சொல்லுங்க. so which is equal to 1 minus, ஓகேவா, 1 minus 2 into 3x. சரியா, 1 minus 2 into 3x plus 2 into 2 plus 1 by 2 into 2 plus 1 by 2 factorial into 3x, right, 3x the whole square. சரிங்களா, இப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். 3 டேர்ம் மட்டும் எழுதுங்க போதும். இப்போ 1 minus 6x plus 3 into 2 6. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 மட்டும் இருக்கும். 3 இங்கே ஒரு 3 இருக்குது, 3 ஸ்கொயர். ஸோ which is 27x square plus so on. இதுதான் அந்த டேர்மோட எக்ஸ்பான்ஷன். இது எப்போ மட்டும்தான் வேலிடாக இருக்கும், இவங்க லெஸ் தென் எக்ஸாக இருக்கணும். 3x should be less than 1. அப்போது mod x should be less than 1 by 3. இந்த எக்ஸ்பிரஷன் வேலிட் டில் mod x less than 1 by 3. இதுக்கு ஒரு மார்க்பா, இதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. சரியா, இந்த வேலிட் எக்ஸ்பிரஷன் ஒன்றுமே இல்லை, இவங்கள மாடில் போடுங்க, மாட் லெஸ் தென் 1ஆக இருக்கணும். இங்கே இருக்கவங்க யாராக இருந்தாலும் லெஸ் தென் 1ஆக இருக்கணும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ லைஸ் பிட்வீன் mod 1 by 3. சரிங்களா, திஸ் எக்ஸ்பிரஷன் வேலிட் டில்
அவ்வளோதான். இந்த 2 லைன் எழுதுனா போதும். ஆன்சர் 3 மார்க்ஸ் அல்லேக்கா கொடுத்துடலாம். ஓகேவா? 64 கியூப் ரூட்டை வச்சு எழுதணும். ஹவ் யூ கேன் ரைட் இட்? 1 + 64 எழுதலாமா? 1 + 64 தி கியூப் ரூட்னா 1/3. இது நீங்கள் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க? 1 + 1/3 × 64 கரெக்டா? ப்ளஸ் 1/3 × 1/3 - 1 divided by 2 factorial into 64 the whole square plus so on. அந்த மாதிரி இந்த டேர்ம் போய்கிட்டே இருக்குமா மக்களே? எஸ். ஓகே, ஒரே நிமிஷம். 64 வராது. இட் ஷுட் பி லெஸ் தென் 1, ரைட்? 64 வரக்கூடாது. இட் ஷுட் பி லெஸ் தென் 1. ஸோ வாட் யூ வில் ரைட் இட்? 64 + 1 தி ஹோல் 1/3 எழுதுவீங்க. 64 வெளியே எடுங்க. 64 வெளியே எடுத்தால் கியூப் ரூட் வந்துடும். அண்ட் உள்ளே வந்து 1 + 1/64. ஓகேவா? 1 + 1/64 தி ஹோல் கியூப். ஸோ இதோட வேல்யூ வந்து 4. 1 இவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணால் 1 + 1/3 × 1/64. ஓகேவா? ப்ளஸ் 1/3 × 1/3 - 1 divided by 2 factorial into 1/64 the whole square plus so on. இதில் இது எல்லாமே நீ நெக்லெக்ட் பண்ணிடலாம். யூ ஆல் நெக்லெக்ட் திஸ். நெக்லெக்டிங் ஹையர் பவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். நெக்லெக்ட் பண்ணிடுறோம். எல்லா ஹையர் பவர்ஸையும் நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அப்போ உள்ள என்ன மட்டும் தான் இருக்கும்? 4 + which is 4 கேன்சல் ஆனால் 16. அப்போ 1/48. ஓகேவா? 1/48 plus so on. ஓகேங்களா? இந்த 1/48 மட்டும் அழகாக கண்டுபிடிங்க. வாட் இஸ் 1/48? 1/48 மீன்ஸ் 0.0. அகெயின் ஒரு 0 வரும். சரியா? ஸோ 48 which is only 2 times present. ஸோ 96. 4 ரிமைன் ஒரு 0 வந்துடும். ஆனாலும் ஒரு 0 போடணும். கரெக்டா? எஸ். 400ல் எவ்வளோ டைம் ப்ரெசென்ட் ஆகும்? 8 times. Put 8. So 8 or 9. ஓகேவா? 8 or 9 which is 0.0208 போயிட்டே இருக்கா? இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? 4.0208. அப்ராக்சிமேட்லி 2 வேல்யூ போட்டால் போதும். அப்போ 4.02. ஓகேவா? 4.02. சரியா பசங்களா? அவங்கள மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். ஓகே, ரைட் தி ஃபாலோயிங் அசெண்டிங் ஆர்டர்ஸ். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஜஸ்ட் சேம் எக்ஸ்பான்ஷன். ஸோ அதே எக்ஸ்பான்ஷன்ஸில் தான் வரப்போகுது. ஸோ எக்ஸ்பாண்ட் தி ஃபாலோயிங் இன் அசெண்டிங் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸில் நீங்கள் எக்ஸ்பாண்ட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ஹவ் வில் யூ ரைட் திஸ்? ஸோ 5 + x பவர் -1 அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பாண்ட் பண்ணணும். சரியா? இது நீங்கள் எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணுவீங்க? How will you expand this? So 2 வெளியே இருக்கும். 3 + 4x power 2 -2 அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அண்ட் இட் ஷுட் பி 1. இது 1ஆ மட்டும்தான் இருக்கணும். கரெக்டா? இது 1ஆ மட்டும்தான் இருக்கணும். இட் ஷுட் பி ஆல்வேஸ் 1. இது 1ஆ இருக்கணும். யூ ஹாவ் டு டேக் 5 அவுட் சைட். இது அவுட் சைட் வெளியே எடுங்க. இப்போ வெளியே எடுத்தீங்க அப்படின்னா 5 power -1 1 + x power x/5. சரியா? x/5 வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 3 power -2 வெளியே எடுத்துருங்க. -2 வெளியே எடுத்தால் 1 + 4/3x. சரிங்களா? இதில் எக்ஸோட எக்ஸ்பிரஷன் என்னது? mod x/5 should be less than 1. அப்போ mod x should be less than 5. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்னோட எக்ஸ்பிரஷன். செகண்ட் ஒன்னோட எக்ஸ்பிரஷன் என்னது? இவங்க லெஸ் தென் 5ஆக இருக்கணும். அப்போ லெஸ் தென் 1ஆக இருக்கணும். ஸோ எக்ஸ் mod is less than 3/4. 3/4 விட லெஸ்ஸாராக இருக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா x²/5 should be less than x²/5 should be less than 1. சரிங்களா? அப்போ இதை மட்டும் எழுதுனா போதும். இதில் என்ன பண்ணலாம்? யூ ஹாவ் டு டேக் 2 as காமன் அவுட். அப்போது இங்கே x/2 less than 1. சரியா பசங்களா? எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் எழுதிக்கிட்டேன். மீதி எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபார்முலாஸ் தான் அப்ளை பண்ணணும். சரியா? எவ்ரிவன் டன் ஆர் நாட்? ஸோ 5th இவ்வளோ தான்ப்பா ஃபார்முலாஸ். 5th பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் ஃபார்முலாஸ். சரிங்களா? இப்போ 6th சாப்டர் போகலாமா? யா, 5th பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நம்மளுக்கு ஃபார்முலாஸ். கேன் வி கோ ஃபார் 6th சாப்டர்?
யா ஓகே. ஆனால் 6th சாப்டரில் நான் பண்ண போகிறதில்ல, நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஓகேவா? யூ ஆர் கோயிங் டு டூ. சரியா? எவ்ரி ஒன் யூ ஆர் கோயிங் டு டூ. நோ பிரேக். நான் தானே பண்ணேன், நீங்கள் எல்லாருமே கதை தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. எஸ் மக்களே? ஓகே டன். சரி ஓகே ஃபைன். சி a straight rod. ராட்னா என்னது? ராட் எப்படி கன்சிடர் பண்ணலாம்? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ராடை நான் டயக்ராமில் போடணும். எப்படி போடுவீங்க? லாஸ்ட் சம் புரியலையா? லாஸ்ட் சம் நான் ஒன்றுமே பண்ணலடா, நீங்கள் எக்ஸ்பான்ஷன் மட்டும் பண்ணணும். நான் வந்து டிஃப்ரென்ஷியேட், நான் வந்து உங்களுக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி லைக் எக்ஸ்பிரஷன் வேலிடா இல்லையான்னு மட்டும் சொல்லுவேன்னு சொன்னேன். சரியா? ஒன்றும் லைக் யூ ஹாவ் டு எக்ஸ்பேண்ட் திஸ், யூ ஹாவ் டு எக்ஸ்பேண்ட் திஸ். ஆனால் எப்பயுமே எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 1-ஆக இருக்கணும், அதில் ஃபோக்கஸ்டாக இருங்க. ஸோ இதில் நீ 5-ஐ வெளியே வச்சுக்கோ, காமனாக எடுத்துருங்க. அப்போ அது 1 + x/5ன்னு இருக்கும். ஓகேவா? x/5ன்னு இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த 1/5 அப்படியே இருக்கட்டும். இது மட்டும் மேலே போனால் x/5 தி ஹோல் பார் -1. நவ் யூ எக்ஸ்பேண்டட். இதை நீ எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன். இதுக்கு ஃபார்முலா இருக்குது, யூ வில் எக்ஸ்பேண்டட். கரெக்டா? நெக்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அவங்க எக்ஸ்பிரஷன் வேலிடா இல்லையான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. எந்த எக்ஸ்பிரஷனில் இது வேலிடுன்னு சொல்லணும். அப்போது இங்கே இருக்கிற x should be always less than 1. ஸோ x/5 less than 1. இந்த எக்ஸ்பிரஷனில் தான் அவங்க வேலிடாக இருப்பாங்க. இது நீங்கள் ஃபார்முலா போட்டு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஃபார்முலா என்னது? இட் இஸ் ஈஸி ஃபார்முலா. 1 - x + x² + x³ அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். -x³ அப்படின்னு சொல்லிட்டு இது போய்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ யூ செக் இட் அவுட். ஓகேவா? 1 + x தி ஹோல் பார் -1 என்னன்னு செக் பண்ணி பாருங்க. டன். நெக்ஸ்ட்டு இதுவும் அதே கேஸ் தான். ஓகேவா? இப்போ 3 வந்து வெளியே வரணும். 3 வெளியே வரணும்னா அந்த ஸ்கொயரும் சேர்ந்து தான் வெளியே வரும். இப்போ 3². அப்போது 1 + 4x/3 தி ஹோல் பார் ஸ்கொயர். இப்போ இவங்களை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இவங்களை மட்டும் மேலே கொண்டு போய் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் பண்ணுவீங்க. சரியா? ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் வேலிடை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். சரியா பசங்களா? எஸ் எவ்ரிவன். ஸோ கைண்ட்லி ரிப்ளை மீ. ஒரு ராடை நம்ம லைன் கிராஃப் நான் வரைகிறேன் அப்படின்னா எப்படி போடுவீங்க? how will you do it? Okay? Yes. சொல்லுப்பா லோஃபி. Yes. What doubt you asked? பார்க்குறேன். பட் யூ ஆர் நாட், யூ ஆல் ஸ்பேமிங். ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைன். ஆமாம், இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். சரி ஓகே. வேற என்ன தெரிஞ்சிருக்கு? வேற என்ன இந்த கொஸ்டினில் தெரிஞ்சிருக்கு? கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டா 6th சாப்டர் முடிஞ்சுது. ஆனால் கொஸ்டினை நீங்கள் காதில் வாங்கிக்கணும். கரெக்டாக? a straight rod of length 6 units. ஓகேவா? straight rod of length 6 units are slide with ends a and b. slide with ends a and b னா அதுக்கு எண்டு a and bன்னு ஒரு எண்டு இருக்கு. இட் இஸ் a straight line. சிலிண்டர்லாம் கிடையாது. ஓகேவா? ராட்னா நான் போட்டேன் அப்படின்னா ஒரு லைனாக தான் போடுவேன். ஓகேவா? ராடை நான் ஒரு லைன் மாதிரி தான் போடுவேன். ஆனால் அந்த லைனுக்கு ஒரு எண்டு இருக்கு a and b. ஆனால் அந்த a and b எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேர் இட் இஸ் த எண்ட். ஓகேவா? எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எண்டு பார்த்தோன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கு. சரியா? ஸோ திஸ் இஸ் யுவர் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு லைன் போட்டாதான் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய் ஆக்சிஸ்லேயும் டச் ஆகும். கரெக்டா? இந்த டச் பண்ணுற பாயிண்ட் தான் ஏ, இது பி. ஓகே? திஸ் இஸ் கிவன் த கொஸ்டின். இப்போ என்ன சொல்றாங்க? இஃப் O is the origin, O வந்து ஆரிஜின், ஃபைண்ட் தி லோக்கஸ் ஆஃப் தி சென்ட்ராய்டு. இதோட சென்ட்ராய்டு பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சென்ட்ராய்டோட லோக்கஸ் கேட்டிருக்காங்க. சரி ஓகே. வாட் யூ நோ அபவுட் சென்ட்ராய்டு? சென்ட்ராய்டுனா என்னது? சென்ட்ராய்டுக்கு ஃபார்முலா தெரியுமா? சென்ட்ராய்டு ஃபார்முலா தெரியுமா? எஸ் ஆர் நோ? டக்குன்னு சொல்லுங்க. டு யூ நோ வாட் இஸ் சென்ட்ராய்டு ஃபார்முலா? சென்ட்ராய்டு ஃபார்முலா தெரியுமா? Yes, what is the formula? x1 plus x2 by x3 3/3, y1 plus y2 by y. கரெக்ட். அதுதான் ஃபார்முலா. அதுதான் நீங்க யூஸ் பண்ண போற. சரியா? ட்ரையாங்கிள் 3 வெர்டெக்ஸஸ் உங்களுக்கு தெரியுமா? Do you know the 3 vertices of this triangle? இந்த ட்ரையாங்கிளுக்கான 3 வெர்டெக்ஸஸ் தெரியுமா? எஸ். ஒன்று ஆரிஜின். ஓகேவா? ஒன்று ஆரிஜின். இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்? இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது எக்ஸ் இன்டர்செப்ட். எக்ஸை கட் பண்ணால் அது எக்ஸ் இன்டர்செப்ட். அப்போ இந்த பாயிண்ட் a, 0. இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்? 0, b இருக்கும்.
ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணாலே a, 0, b ஆக்சிஸை கட் பண்ணாலே 0, b. இப்போ இவங்க 3 பேத்துக்கும் சென்ட்ராய்டு எடுக்கணும். சரியா? ஸோ சென்ட்ராய்டு ஃபார்முலா என்னது? x1 plus x2 plus x3 by 3. அப்போ 0 plus a plus 0 by 3 and y1 plus y2 plus y3 by 3. 0 plus b plus 0 divided by 3. இது யாருக்கு ஈக்குவல்? உன்னோட xyக்கு ஈக்குவல். This is centroid. Let it be centroid. xy தான் நம்மளோட centroid. சரியா? அப்போ a by 3 is equal to x, b by 3 is equal to y. அப்போ a ஓட வேல்யூ என்னது? 3x, b ஓட வேல்யூ என்னது? 3y. a and b யாரு? a and b யாரு பசங்களா? Who's your a and b? a and b யாரு? Do you know who's your a and b? a b யாருன்னு தெரியுமா? பாயிண்ட் ஓகே. ஆனா இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியுமா? அதுதான் a. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் தான் a. and இந்த டிஸ்டன்ஸ் என்ன தெரியுமா? b. ஓகேவா? இட் இஸ் a right angle triangle. உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா இதுதான். இது right angle triangle. right angle triangleனா உங்களுக்கு என்ன தெரியும்? What do you know about a right angle triangle? right angle triangle, I know Pythagoras theorem. It satisfies Pythagoras theorem. அப்போ a square plus b square is equal to hypotenuse square. hypotenuse square. கரெக்ட்டா? Hello. a square plus b square is equal to Hello. hypotenuse square. Hello. ஞா பசங்களா? எஸ். அண்ட் இவங்களை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹைபோட்டனஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் டூ பாயிண்ட். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. யூ நோ 3x and this is by. ஓகேவா? So what is the distance formula? ஒரே நிமிஷம். AB எப்படி 6ன்னு வந்துச்சு. இங்க கொடுத்திருக்கான் பாரு 6ன்னு. ஓகேவா? the length is 6. okay, this is 6. Hello. அப்போ what is the formula? அப்போ 3x square plus 3y square equal to 6 square, that is 36. எல்லாத்தையும் 3 you can divide by 9. அப்போ x square plus y square is equal to 4. x square plus y square is equal to 4. சரியா பசங்களா? எஸ். நோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தேவையில்லை. அவன் கொடுத்துட்டான், நான் அதை பார்க்கவே இல்லை. ஓகே, அவன் லென்த் ஆஃப் தி யூனிட்ஸ் 6ன்னு சொல்லிட்டான். அப்போ அந்த ராடோட லென்த் வந்து 6. அப்போ அதுதான் ஹைபோட்டனஸ். ஹைபோட்டனஸ் உனக்கு ஆல்ரெடி தெரியும். சரியா பசங்களா? எஸ். எவ்ரிவன் புரிஞ்சுதா நம்ம என்ன பண்றோம்? ஸோ அவன் கொடுத்துருக்கிறதுலேருந்து we are forming it. ஓகேவா? இதே மாதிரி தான் இதுவும். எவ்ரிவன் இதை ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. எஸ். வாட் இஸ் அ டவுட் சஞ்சய்? யாப்பா சாரோட வாய்ஸ் கேக்குதா? சார் வாய்ஸ் கேக்குது. இப்போ யார் வாய்ஸ் கேக்குது? Everyone, kindly reply me. Whose voices you are hearing? Sir. A voice கேக்குதா? Can you hear me? A voice. Done. Yeah. Okay. Yes everyone, இதை ட்ரை பண்றீங்களா பசங்களா? சேம் சம், சேம் லாஜிக். இதை ட்ரை பண்றீங்களா? Yes everyone. ஹலோன்னு ஏன் யார் வாய்ஸ்? ஓகே, இதை ட்ரை பண்ணுறீங்களா? சரி, புரியாதவங்களுக்குலாம் நான் ஆன்சர் கேட்குறேன். புரிஞ்சவங்களாம் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். 5 minutes தான் டைம் கொடுப்பேன். எவ்ரிவன், ஐ வில் only give 5 minutes. எல்லாருமே ஆன்சர் போட்டு சொல்லுங்கள். புரியாதவங்களுக்கு இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். சரியா? இந்த ராடோட ஹைட் எவ்வளோ? இந்த ராடோட லென்த் எவ்வளோ? இந்த ராடோட லென்த் எவ்வளோ பசங்களா? எவ்ரிவன் ஜஸ்ட் டெல் மீ. இந்த கொஸ்டினில் இதோட ராடோட லென்த் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த லென்த் ஆஃப் திஸ் ராட்? 8. ஓகே,
இப்போ இதுக்கு டயக்ராம் போடலாமா? இதுக்கு டயக்ராம் போட்டால் இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எஸ் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஆக்சிஸை டச் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்களா? அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஆக்சிஸை டச் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? எஸ். ஸோ அப்போ இது எப்படி இருக்கும்? இப்படி தானே இருக்கும். இப்படி இருந்தால் தான் ஆக்சிஸை டச் பண்ணும். ஓகே, டச் பண்ணுற இடத்த நான் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன்? டச் பண்ணுற இடம் கால் இன்டர்செப்ட். அது என்னது? நம்மளோட இன்டர்செப்ட். ஸோ விச் இஸ் a, 0. இது என்னவா இருக்கும்? இட் இஸ் ஆல்வேஸ் b 0, b. தென் என்ன சொல்லிட்டாங்க? ஃபைண்ட் தி லோக்கஸ் ஆஃப் தி மிட் பாயிண்ட். ஃபைண்ட் தி லோக்கஸ் ஆஃப் தி மிட் பாயிண்ட். அப்போ இப்போ எந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும்? யாரோட ஃபார்முலா தெரியணும்? மிட் பாயிண்ட் ஃபார்முலா தெரியுமா? தெரிஞ்சா இந்த சம் போட்டுடலாம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா தெரியுமா? Do you know what is midpoint formula? Yeah? Okay. யூஸ் பண்ணுப்பா. யாருக்கும் மிட் பாயிண்ட்? இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஏபிக்கும் பாயிண்ட்டுக்கும். திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி. உங்களுக்கு மிட் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ a + 0/2 b + 0/2 நம்ம நார்மலாக எப்படி எடுத்துப்போம்? x, yன்னு எடுத்துப்போம். அப்போது a/2 = x, b/2 = y, a = 2x, b = 2y. கரெக்டா? a = 2x and b = 2y. சரியா பசங்களா? எஸ். டன்னா? ஓகேவா? இதை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னது? இது என்ன ட்ரையாங்கிள்? whenever you see a triangle அது ஹைட் உனக்கு ரெக்டாங்கிள் தான் கொடுப்பாங்க. ரைட்டாங்கிள் தான் கொடுப்பாங்க. சரியா? ரைட்டாங்கிள் கொடுப்பாங்க. இதோட லென்த் 8. இதோட லென்த் தெரியுமா? இதோட லென்த் தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ஏ போட்டிருக்கேன் அப்படின்னா இதோட லென்த் இந்த ஏவாக தான் இருப்பாங்க. இப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க? 2x. சரியா? இப்போ இந்த லென்த் ஸ்டாண்டிங் லைனோட லென்த் யார் கொண்டு கொடுப்பா? ஒய்யோட வேல்யூ கொடுக்கும். ஸோ ஒய் கோஆர்டினேட் தான் ஸ்டாண்டிங் லென்த்தோட கொடுப்போம். ஸோ பியோட வேல்யூ என்னது? 2y. சரியா? இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் உனக்கு கண்ணுக்கு தெரியுதா? இந்த ரைட் ஆங்கிளுக்கு பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா? இவங்களோட ஸ்கொயர் ப்ளஸ் இவங்களோட ஸ்கொயர் 2x² + 2y². சரியா? இது யாருக்கு ஈக்குவல்? which is equal to hypotenuse square. So 8². சரிங்களா? அப்போ 4x² + 4y² = 64. ஸோ எல்லாத்தையும் 4ஆல் டிவைட் பண்ணால் x² + y² = 16. சரியா பசங்களா? திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ குட், வெரி குட், சூப்பராக போட்டிருக்கீங்க. சரியா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி லோக்கஸ் ஆஃப் தி பாயிண்ட் P such that makes a like segment AB joining the points A and B. ஓகேவா? Suspends a right angle at P. ஓகேவா? ஓகே, என்ன ஆகுதுன்னா ஏபின்னு ஒரு லைன் இருக்கு. ஈக்குவேஷன் ஆஃப் தி பாயிண்ட் such that the line segment AB joining the points A and B sustains a right angle at P. Right angle at P. சரியா? இப்படி ஒரு ஏபிங்கிற லைன் இருக்கு. ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. அப்போ இந்த லைனுக்கும் Pக்கும் நடுவில் we are forming a right angle triangle. அவ்வளோதான். ஓகேவா? Pயோட பாயிண்ட் தான் எப்பயுமே x, yன்னு வச்சுப்பீங்க. ஏவோட பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, பியோட பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் ஏ பாயிண்ட்? ஏ பாயிண்ட் வந்து 1, -6 அண்ட் பி பாயிண்ட் வந்து 4, -2. சரியா பசங்களா? இதுக்கு என்ன அப்ளை பண்ணலாம்? வாட் we can do for this? எஸ், இதுக்கு என்ன அப்ளை பண்ணலாம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ண முடியும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? லாஸ்ட்லி ரைட் ஆங்கிள்னாலே இதான் மேம் பண்ண போகிறேன். ஓகேவா? யா மக்களே, என்ன பண்ணுவீங்க பசங்களா? ஐம் ஆஸ்கிங் யூ, கைண்ட்லி ரிப்ளை மீ. பித்தாகரஸ் தியரம். குட், பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். சரி, பித்தாகரஸ் தியரம்க்கு யார் யாரெல்லாம் தேவைப்படுவா? பித்தாகரஸ் மிட் பாயிண்ட் கிடையாது. மிட் பாயிண்ட் கொடுத்தாதான் நீ மிட் பாயிண்ட் யூஸ் பண்ண போற. கொஸ்டின்ல கொடுத்தாதான் கொடுக்க போறீங்க. சரிங்களா? சி, தே ஃபார்ம் அ ரைட் ஆங்கிள் அட் பி. ஏபின்ற ஒரு லைன்
Pல ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பசங்களா? யூ ஆர் யூசிங் யூ கோயிங் டு யூஸ் பித்தாகரஸ் தியரம். அப்போது இவங்களோட டிஸ்டன்ஸ் இவங்களோட டிஸ்டன்ஸ் இவங்களோட டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியணும். கரெக்டா? இப்போது ஏபி டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுதான் என் கொஸ்டின். ஹவு வில் யூ ஃபைண்ட் ஏபி டிஸ்டன்ஸ்? இப்போ உனக்கு என்ன மட்டும்தான் தெரியும் கொஸ்டினில்? ஏயோட பாயிண்ட் தெரியும், பியோட பாயிண்ட் தெரியும். இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஓகேவா? அட்ஜசன்ட் ஹைபோட்டனஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு என்ன யூஸ் பண்ண முடியும்? பாயிண்ட் தான் கிவன் பசங்களா. பாயிண்ட்டை வச்சு பேசு. ஆங்கிள் கொடுத்தா தான் அட்ஜசன்ட் ஹைபோட்டனஸுக்குலாம் போக முடியும். இங்கே பாயிண்ட் தான் கொடுத்துருக்கான். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஃபார்முலா. குட். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா லோஃபி. எஸ். அப்போ இவனுக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போடுங்க. What is the distance formula? இவங்க ரெண்டு பேத்துக்கு distance formula சொல்லுங்க. So it is square root of 4 minus 1. 4 minus 1 the whole square plus minus 2 minus 6. Minus 2 plus 6 the whole square. சரியா? x2 minus x1 whole square, y minus y2 the whole square. இதுதான் distance formula. So what is the distance for this? 3 square பண்ணா 9, 4 square பண்ணா 16. இவங்களை ஆட் பண்ணிங்கன்னா 25. ஸோ 5 கிடைக்கும். அப்போ ஹைபாட்னஸ் வந்து 5. ஓகேவா? இந்த மாதிரி வேற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். பிபி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. ஹவு வில் யூ ஃபைண்ட் பிபி டிஸ்டன்ஸ்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் பி. ஸோ எக்ஸ் மைனஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர். சரியா? நெக்ஸ்ட்டு ஏபி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. பிஏ டிஸ்டன்ஸ். பி டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் y minus of minus plus. அப்போ y plus 60 whole square. சரியா பசங்களா? அவ்வளோதான். எல்லாமே வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ பித்தாகரஸ் தியரம். எனக்கு இந்த சைடு தெரியும், இந்த டிஸ்டன்ஸ் தெரியும். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறேன். பிபி ஸ்கொயர் ப்ளஸ் பிஏ ஸ்கொயர். கரெக்டாக? பிபி ஸ்கொயர் ப்ளஸ் பிஏ ஸ்கொயர் யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஹைபாட்னஸ் யார்? 5. அப்போ 5 ஸ்கொயருக்கு ஈக்குவல். பிபி ஸ்கொயர் இதை ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 6 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ப்ளஸ் பிஏ ஸ்கொயர். பிஏ ஸ்கொயர்னா ஓகே இதுதான் பிஏ ஸ்கொயரா? சரி ஓகே ப்ளஸ் தானே. ஸோ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 25. விச் இஸ் ஈக்குவல் டு 25. இப்போ என்ன பண்ணுவீங்க பசங்களா? இவங்களை மொத்தமாக எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி யூ ஹாவ் டு சால்வ் இட். ஓகேவா? எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி சால்வ் பண்ணுவீங்க. புரியுதா? ஒவ்வொரு கொஷின்ஸும் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டூ இட். என்ன கொடுத்துருக்காங்க, என்ன என்கிட்ட இல்லை அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் பண்ணுவீங்க. சரியாப்பா? எவ்ரிவன்? எஸ் ஆர் நோ? எஸ். ஓகே டன். ஓகேவா? எஸ் மக்களே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. லோகஸ் தாண்டா கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேவா? இஃப் ஓ இஸ் தி ஆரிஜின், அப்போ ஒரு ஆரிஜின் பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? திஸ் இஸ் தி ஆரிஜின் அண்ட் ஆர் இஸ் அ வேரியபிள் பாயிண்ட் ஆன் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4xன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பேரலோகிராம் இருக்கு. ஓகேவா? y square is equal to 4xன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பேரலோகிராம் இருக்கு. and find the equation of the locus of the midpoint of the line segment OR. midpoint of the line segment OR. சரி ஓகேவா? இப்போ இந்த ஆரோட பாயிண்ட் உனக்கு தெரியுமா? Do you know what is R? ஸோ இந்த y square is equal to 4xங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் லைக் அது வந்து பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அது பார்க்க இப்படி இருக்கும். சரியா? y square is equal to 4xங்கிற கர்வ் பார்க்க இப்படி இருப்பாங்க. சரிங்களா? இதில் R வந்து எங்கேயோ இருக்குது. எக்ஸ் கமா ஒய்னு எங்கேயோ இருக்குது. இந்த ஆருக்கும் ஆரிஜினுக்கும் நான் ஒரு லைன் போடுறேன். இந்த ஆருக்கும் ஆரிஜினுக்கும் ஒரு லைன் போடுறேன். சி ஆருக்கும் ஓகேவா? They are saying O is a point. O is origin point 0, 0. R is a point called x, y. சரியா? R is a point called x, y. இவங்க ரெண்டு பேர்த்தோட மிட் பாயிண்ட்டுக்கு they are asking locus. சரியா? இவங்க ரெண்டு பேர்த்தோட மிட் பாயிண்ட் என்னது? ஸோ இதை வந்து சம் PQன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இதை வந்து சம் PQன்னு வச்சுக்கோங்க. R can be P and Q. ஓகே? R can be P and Q. டன்.
ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா என்ன வரும்? x, q. This is the midpoint between these two. So அப்போ p plus 0 by 2, q plus 0 by 2. கரெக்டா? So p by 2, q by 2. ஆமா ரைட்? இதுதானே மிட் பாயிண்ட். ஸோ இந்த மிட் பாயிண்ட்டுக்கு இப்போ இந்த என்ன பண்ணுவீங்க? அப்போ x is equal to p by 2. சரியா? y is equal to q by 2. x is equal to p by 2 and y is equal to q by 2. சரியா பசங்களா? And you all know that, சரியா? And you all know that PQ lies on the curve. PQ lies on the curve. இது curve மேலே இருக்கு. Curve மேலே இருக்கு அப்படின்னா y square is equal to 4x. ஓகேவா? y square is equal to 4x. இது curve மேலே இருக்குன்னா இந்த பாயிண்ட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். பண்ணா அப்போ q square is equal to 4p. q square is equal to 4p. சரிங்களா? ஸோ அப்போ p ஓட வேல்யூ என்னது? p ஓட வேல்யூ வந்து q square by 4. p ஓட வேல்யூ என்னது? q square by 4. Substitute it here. இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சரியா? Yes, ஒரே நிமிஷம். P and Q lies on this. கரெக்டா? P and Q lies on this னா அது எப்படி எழுதலாம்? Q square is equal to 4P. இது ஒரு ஈக்குவேஷன். சரியா? இந்த ஈக்குவேஷனில் தான் இப்போ நீ xy போட போகிற. How will you put xy on this equation? P ஓட வேல்யூ என்னது? P ஓட வேல்யூ வந்துட்டு we get it as P ஓட வேல்யூ get it as 2x. P ஓட வேல்யூ 2x. Q ஓட வேல்யூ என்னது? 2y. Substitute here. அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 2y the whole square is equal to 4 into 2x. சரிங்களா? அப்போ 4y square is equal to 8x. இதுதான் வரும். இதுதான் வரும் பசங்களா. You will get this final answer. இதே curve தான் திருப்பி கிடைக்கும். ஓகேவா? 8x னா அப்போ y square is equal to 2x. இதே curve தான் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். ஓகேவா? This is the locus. This is the final locus. சரிங்களா? So this is the final locus of midpoint of OR. சரியா? Everyone? என்ன புரிஞ்சுது உங்களுக்கு இதில்? ஓகேவா? என்ன புரிஞ்சு அவன் என்ன சொல்கிறான்னா இங்கே வந்து நிறைய பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? there are so many points. They are involving so many points here. அவங்க மொத்தமாக நிறைய பாயிண்ட்ஸை இன்வால்வ் பண்ணுறாங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இன்வால்வ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? See, ஆறுங்கிற ஒரு பாயிண்ட், ஆறுங்கிற பாயிண்ட் PQ. சரியா? PQங்கிற பாயிண்ட் இஸ் ஆன் தி கர்வ். இஸ் ஆன் தி கர்வ். ஆன் தி கர்வ்னா இந்த கர்வுக்கு பதிலாக இந்த பாயிண்ட்டை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரியா? நெக்ஸ்ட் விஷயம், இந்த ஆருக்கும் ஓக்கும் மிட் பாயிண்ட் எடுக்கிறோம். இந்த ஆருக்கும் ஓக்கும் மிட் பாயிண்ட் எடுக்கிறோம். அந்த மிட் பாயிண்ட் தான் நம்மளோட லோக்கஸ். நம்மளோட மிட் பாயிண்ட் தான் லோக்கஸ். அப்போ அதுக்கு தான் x, yன்னு நீங்கள் போடுவீங்க. அதுக்கு தான் நம்ம x, yன்னு போடுவோம். சரியா? இப்போ எப்பயும் போல. ஓகேவா? யூ ஹாவ் தி கர்வ். இப்போ இதில் PQ போட்டுட்டிங்கன்னா p ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4q. சரியா? இப்போ பியோட வேல்யூவும் கியூவோட வேல்யூ ஃபைன் பண்ணி இதுலேயே போடுவீங்க. இதுலேருந்து பியோட வேல்யூ, இதுலேருந்து கியூவோட வேல்யூ ஃபைன் பண்ணி ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் ஹியர். அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் யூ வில் கெட் யுவர் லோக்கஸ் அஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2x. சரியா பசங்களா? எஸ் இஸ் நாட் கம்மிங். வாய்ஸ் கேட்கலையா? can't you hear my voice? உங்களுக்கு கேட்குதுல பசங்களா? some male voice is coming. ஒரு நிமிஷம். ஹலோ, இப்போ என் வாய்ஸ் கேட்குதா பசங்களா? now you can hear my voice, right? yes or no? now you can hear me, right? done. okay. இதில் என்ன சொல்கிறான்? இதில் என்ன சொல்கிறான்? நல்லா லிசன் பண்ணி. இதில் என்ன சொல்கிறான்? find the equation of the straight line. they are talking about a straight line and y-intercept. y-interceptனா என்ன ஃபார்ம் எடுப்பேன்? லைன் ஈக்குவேஷனுக்கு நிறைய ஃபார்ம் படிச்சிருப்பீங்க. it is not 4x பா, இது 2x. சரியா? கேன்சல் ஆகும்ல. இது 4ம் 3 கேன்சல் ஆனால் it is 2x.
y square is equal to 2x. 4x கிடையாது. 4x வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இது உன்னோட ஆன்சரு. இதுதான் உன்னோட ஆன்சர். சரியா? ரெண்டு பேரும் எப்படி ஒரே மாதிரி இருப்பாங்க? கொஸ்டின்ல ஆன்சர் தருவானா? மாட்டான். இது உன்னோட ஆன்சர். ஓகே எவ்ரிவன். சரி, y intercept. y interceptனா என்ன ஃபார்ம் உங்களுக்கு ஞாபகம் வரும்? ஓகேவா? 1 mark ஃபைல் நாட் ஓப்பன் ஆகுதா? சரி, நான் திருப்பி இந்த ஃபைல் அப்லோட் பண்றேன் பசங்களா. ஓகேவா? எவ்ரிவன், இன்டர்செப்ட்னா யார் தெரியுமா உனக்கு? இன்டர்செப்ட்னா யாருப்பா? இன்டர்செப்ட். குட். யார்? ஆர்த்தி. எஸ். ஸோ y is equal to mx plus c. அப்பா, ஒரு வார்த்தை உங்ககிட்ட வாங்குறதுக்குள்ள நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பசங்களா. இங்க c ஓட வேல்யூ 7 and angle between the line and the x axis, y axis. ஓகேவா? லைன் between y axis கொடுத்துருக்காங்க. சரியா? and it is a, இது நேத்து தான் பார்த்தோம். கரெக்டா? இது நேத்து தான் பார்த்த क्वेश्चन. சரியா? இன்டர்செப்ட் வேல்யூ 7 அப்படினா y 7ங்கற இடத்துல கட் பண்ணுது. ஓகேவா? y 7ங்கற இடத்துல கட் பண்ணுதுனா ஒரு லைன் இப்படி போலாம் இல்லனா இப்படி போலாம். y axis கூட it makes 30 degree. இத நான் நேத்தே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சோ இது வந்து 30 degree ஃபார்ம் பண்ணுது. சரியா? நமக்கு எப்பவுமே ஆக்சிஸ் வந்து x axis வச்சு மேக் பண்றது தான் சொல்லணும். சரியா? x axis வச்சு மேக் பண்றது சொல்லணும்னா this is 30, this is 90. அப்ப இந்த ஆங்கிள் 60. சரியா? அப்ப அந்த ஆங்கிள் 60யா இருப்பாங்க. ஓகேவா? அப்போ x axis கூட மேக் பண்ற இவங்க எவ்வளோ? இது ஃபுல் வந்து 180. ஃபுல் கர்வ் வந்து 180. it is a protector. protectorல இருக்கிற ஃபுல் ஆங்கிள் வந்து 180. அப்போ இது 60னா அப்ப இதுதான் 120. அப்ப x axis கூட மேக் பண்ற ஆங்கிள் என்னது? 120. அப்ப m எப்படி கண்டுபிடிப்பீங்க? m is equal to tan 120. tan 120 எப்படி எழுதலாம்? tan 90 plus 30. tan 90 plus 30 னா செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட் tan நெகட்டிவா இருக்கும். tan 30 வேல்யூ 1 by root 3. so y is equal to minus 1 by root 3 x plus 7. இது ஒரு ஈக்குவேஷன். சரியா? இதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு. because it forms, சரியா, இந்த இடத்துல, ஓகேவா, இந்த இடத்துல ஓகேவா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ 30. சரிங்களா? அப்ப இது நம்மளுக்கு 60 இருப்பாங்க, இது நம்மளுக்கு 90 இருப்பாங்க. எக்ஸ் ஆக்சிஸ் கூட மேக் பண்ற ஆங்கிள் என்னது? 60. எக்ஸ் ஆக்சிஸ் கூட மேக் பண்ற ஆங்கிள் 60. அப்ப இதுல m1 என்னது? tan 60. tan 60 ஓட வேல்யூ என்னப்பா? √3. அப்போ இங்க ஈக்குவேஷன் என்ன வரும்? √3x plus 7. சரிங்களா? ரெண்டு ஈக்குவேஷன் பசங்களா, ரெண்டு ஈக்குவேஷன் வரும். ஏன்னா இது 7 கட் பண்ணுதுன்னு தான் சொல்றாங்க. எங்க இருந்து கட் பண்ணுதுன்னு சொல்லல. லைக் எந்த சைடுல இருந்து கட் பண்ணுது, இப்படி போற லைனா இப்படி போற லைனா எதுவுமே அவன் விளக்க சொல்லல. அப்ப ரெண்டு விஷயத்தையும் நீங்க சொல்லிதான் ஆகணும். சரிங்களா? ரெண்டு ஆங்கிளையும் நீங்க கண்டுபிடிச்சுதான் ஆகணும். Find the equation of the line makes an angle 60 with positive x-axis. Positive x-axis கூட 60 degree மேக் பண்ணுது. And at a distance 5√2 units measured from the line, measured from the point 4,7 along the line, which is, இப்போ இதுல என்னென்ன கதை சொல்றானா, ஓகேவா? ஸோ 4,7 ஒரு பாயிண்ட் இருக்குப்பா. இந்த பாயிண்ட் இருக்கிற லைன் பார்த்தனா x minus y plus 3 is equal to 0. இந்த பாயிண்ட் இருக்க லைன் இவங்க, ஓகேவா? ஆனா இவங்க வேற ஒரு லைன் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, வேற ஒரு லைன் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த லைன் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் கூட, ஓகேவா, அந்த லைன் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் கூட 60 டிகிரி ஃபார்ம் பண்ணுது. அந்த லைன் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் கூட 60 டிகிரி ஃபார்ம் பண்ணுது. அண்ட் அந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், ஓகேவா, அந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 5√2. ஓகேவா? அந்த லைன் மேலே ஒரு இடத்துல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 5√2. சரிங்களா? இப்போ அந்த லைன் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை வச்சு நான் என்னத்தை சொல்ல? ஏன் மக்களே, இதை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும்? இப்போ இந்த லைன் மேல ஏதாவது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சா எனக்கு ஈஸியா இருக்கும். கரெக்டா? இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரு டிகிரி. இந்த ஒரு டிகிரியை வச்சு நான் என்ன பண்ணலாம்? m is equal to tan θன்னு சொல்லிட்டு
tan 60ன்னு சொல்லி ஸ்லோப்பை வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம் √3ன்னு ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேவா இப்போ இந்த லைனை ரெண்டு வகையாக கண்டுபிடிக்க முடியும் ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணிட்டேன்னா ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும் இதில் எது ஈஸின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்லோப் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்க வாய்ப்பு கிடையாது ஆனால் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாம் அதாவது இந்த லைன் மேலே இருக்கிற இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம் ஹவு இப்போதைக்கு இந்த பாயிண்ட்டை x,y-ன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா இப்போதைக்கு இந்த பாயிண்ட்டை x,y-ன்னு வச்சுக்கிறேன் ஸோ இந்த x,y-க்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 5√2 ஓகேவா இந்த பாயிண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 5√2 சரிங்களா அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபார்முலா கண்டுபிடிச்சிக்கலாம்ல ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் ஒரே நிமிஷம் ஆர் அதர்வைஸ் வி வில் கோ வித் பேராமெட்ரிக் ஃபார்ம் சரியா இல்லைன்னா பேராமெட்ரிக் ஃபார்முக்கு போய்க்க வேண்டியதான் ஓகேவா எஸ் ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன வரும் x minus 4 the whole square plus y minus 7 the whole square equal to 25 into 2 which is 50 okay va so no you can't use this இதை வச்சு நம்ம x and y z ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது you can't find from this அப்போ நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணி ஆகணும் பேராமெட்ரிக் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணி ஆகணும் பேராமெட்ரிக் ஃபார்மேட்டோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா x minus x0 by cos theta x minus x0 by cos theta is equal to y minus y0 by sin theta is equal to r அந்த r தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் 5√2 ஓகேவா அந்த ஆரோட வேல்யூ தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5√2 ஸோ x1 வந்து 4 அப்போ x minus 4 by cos theta cos 60 ஓட வேல்யூ 1/2 and y minus 7 divided by sin 60 √3/2 which is equal to r ஓட வேல்யூ 5/√2 சரியா பசங்களா இதிலிருந்து x ஓட வேல்யூ கண்டுபிடிங்க அப்போ x minus 4 is equal to 1/2 into 5√2 ஓகேவா and அப்போ இது கேன்சல் ஆயிரும் அப்போ 5/√2 ஓகேவா next அப்போ x is equal to what is your x is equal to 5/√2 plus 4 ஓகேவா 5/√2 plus 4 இது அப்படியே வச்சுக்கோங்க what about your y y மக்களே so y minus 7 is equal to √3/2 into 5√2 so இது கேன்சல் ஆனா √2 வந்துரும் சரியா அப்போ y is equal to 5 3/2 plus 7 சரிங்களா இப்போ பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு this is your point so இந்த பாயிண்ட் என்ன பண்ண போறீங்க what is your point 5/√2 plus 4 comma 5√3/2 plus 7 சரியா பசங்களா இதுதான் நீங்க கேட்டுட்டு இருக்க பாயிண்ட் சரியா பாயிண்ட் தெரியும் ஸ்லோப் எனக்கு தெரியும் √3 ன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதான் அப்போ y minus y1 அப்போ y minus y1 னா 5√3/2 minus 7 which is equal to √3 into x minus x1 அப்போ x minus 5/√2 minus 4 சரிங்களா ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுனா சிம்பிளிஃபை பண்ணலாம் ஆர் அதர்வைஸ் யூ கேன் லீவ் லைக் திஸ் சரியா திஸ் இஸ் யுவர் ரெக்வயர்டு ஈக்குவேஷன் ஓகே ஸோ நீங்கள் √2 எல்லாமே √2ஆல் இன்டூ பண்ணிக்கலாம் பசங்களா யூ கேன் மல்டிபிள் வித் √2 சரியா அண்ட் ஒரே நிமிஷம் இருங்க இதில் ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளம் இருக்குது இப்போது நம்ம இந்த டீட்டா யூஸ் பண்ணக்கூடாது இந்த ஆங்கிள் யூஸ் பண்ணக்கூடாது இவங்களோட ஆங்கிள் தான் யூஸ் பண்ணணும் இந்த லைனோட ஆங்கிள் தான் யூஸ் பண்ணணும் இந்த லைனோட ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்பீங்க இதோட ஸ்லோப் என்னது இதோட ஸ்லோப் பார்த்தீங்கன்னா 1/-1 ஸோ 1 வருது சரியா ஓகே சாரி மக்களே இதில் ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு இதில் வந்து தீட்டா வந்து 60 கிடையாது தீட்டா 60ன்னு போடக்கூடாது ஓகே தீட்டா இஸ் நாட் 60 தீட்டாவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேவா
கொடுத்துருக்க லைனோட ஆங்கிளை கண்டுபிடிக்கணும். இந்த லைனோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? யூசிங் ஸ்லோப். இதோட ஸ்லோப் கேட்டனா வாட் இஸ் அ ஸ்லோப்? மைனஸ் எக்ஸ் கோஃபிஷியன்ட் பை ஒய் கோஃபிஷியன்ட். ஸோ இதில் வந்து -1 by -1 which is 1. ஸ்லோப்போட வேல்யூ 1. அப்போ tan theta is equal to 1னா தீட்டாவோட வேல்யூ 45. ஓகேவா? இது தீட்டான்னு போடாத, காஸ் ஆல்ஃபான்னு போட்டுக்கோ. ஓகேவா? காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. ஓகேவா? அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 45. அப்போ 45 தான் நீங்கள் இங்கே போடணும். சரியா? 45 போட்டால் என்ன வரும்? x minus 4 by 1 by root 2 is equal to y minus 7 by 1 by root 2 which is equal to 5 root 2. சரியா பசங்களா? when you multiple பண்ணனா x minus 4 is equal to 5 root 2 into 1 by root 2. root 2 cancel ஆகி 5 மட்டும் இருக்கும். அப்போ x is equal to 1. சரியா? and y minus 7 is equal to 5 root 2 into 1 by root 2. so root 2 cancel ஆயிரும். y is equal to 12. சரியா பசங்களா? y ஓட வேல்யூ 12. அப்போ பாயிண்ட் என்னது? what is your point? it is 1,12 and your slope value is root 3. so what is the value? y minus 12 is equal to root 3 into x minus 1. இதுதான் உங்களோட ஃபைனல் ஈக்குவேஷன். சரியா? this is your final equation. ஓகேவா? இது ஒருவேளை ப்ளஸ் ஆர் இது +5 இருந்தா ஓகேவா? -5 கொண்டு வரும். ஓகேவா? when you have -5, so x minus 4 is equal to -5 and x plus 12 is equal to so 5 plus 4 9. சரியா? எஸ். ஒருவேளை இது -5 இருக்கு அப்படின்னா, இது உங்களுக்கு -5 இருக்கு அப்படின்னா, so x is equal to -1 and y is equal to 2 கிடைக்கும். சரியா? x is equal to -1, y is equal to 2. so -1, 2 ஒன்று ஸ்லோப்போட வேல்யூ √3. சரிங்களா? அப்போ y minus 2 is equal to √3 into x plus 1. இது ஒரு லைன். சரியா? இது ஒரு லைன் and இது ஒரு லைன். ஏன்னா இது +or -5√2. சரியா? this is +or -5√2. அப்போ ப்ளஸ் வச்சு ஒரு பாயிண்ட், மைனஸ் வச்சு ஒரு பாயிண்ட்னு 2 பாயிண்ட் கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா மக்களே? 2 பாயிண்ட் இதில் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எஸ் everyone? okay, the equation of the line பசங்களா, the equation of the line passing through the point 1,5 and divides the coordinate axis. coordinate axis அப்படினாலே intercepts தான். சரிங்களா? அவன் கேட்டிருக்கிறது intercepts, which means 3 and 10 are intercept. அப்போ a by b is equal to 3 by 10. ஓகேங்களா? இந்த மாதிரி ரேஷியோ வந்தால் ஏவை எப்படி எடுத்துப்பீங்க? 3k and b எப்படி எடுத்துக்கணும்? 10kன்னு எடுத்துக்கணும். ஓகே? அண்ட் அவன் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டான். நான் எப்பவுமே சொன்னால ஒரு படி ஆடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்டர்செப்ட் ஃபார்ம் x by a plus y by b is equal to 1. சப்ஸ்டியூட் பண்ணு. x by 3k plus y by 10k equal to 1. இதில் இந்த பாயிண்ட்டை ஃப்ளோ பண்ணுங்க. இந்த பாயிண்ட்டை உள்ள தூக்கி போடுங்க. 1,5 passes through. அப்போது xக்கு 1 போடுங்க, yக்கு 5 போடுங்க. கேன்சல் பண்ண என்ன வருப்பா? 2k. ஸோ நீங்கள் இப்போது எல்சிஎம் எடுத்த அப்படின்னா 2k plus 3k divided by 6k square. ஏன் மக்களே? ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் k வராது. ஸோ எல்சிஎம்களுக்கு k வராது. 2 and 3 மட்டும் மாற்றி மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ 2 plus 3 divided by 6k. ஓகே? சரியா? அப்போ 2 plus 3 divided by 6k is equal to 1. ஓகே? 6k is equal to 1. மக்களே அப்போ 5 is equal to 6k. அப்போ k ஓட வேல்யூ 5 by 6. 5 is equal to 6k அப்படின்னா k ஓட வேல்யூ 5 by 6. ஓகே? எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. மக்களே என்ன நடக்குதுங்க? இது எப்படி தெரியுமா இருக்குது? இது ஒரு இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அந்த மாதிரி இது ஒரு சாட்டிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி மாறிட்டுருக்கு.
தென் வந்து நம்ம சேட் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு நிலமை வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா என்ன தெரியுமா, ஜென்யூனாக யாராச்சும் வந்து டவுட் கேட்கணுன்னா கூட அவங்க வந்து கேட்க முடியாது. கவனிக்கவே இல்லை, அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் புருஷோத் ஃப்ரெண்டுங்க அடிட் வரலையா இன்னும், ஸோ நம்ம ஃப்ளர்ட்டிங் மட்டும்தான், ட்ரூ சிங்கிள், வெயிட் பண்ணுறேன் காவி, நோ நான் லைவ் எண்டு பண்ண போகிறேன், நீ ஸ்லாப்பில் மெசேஜ் பண்ணு. ஓ ஸ்னாப்பில் மெசேஜ் பண்ணு, ஓகே. ஓஹோ அவர் லைவ் எண்டு பண்ணிக்கிறாராம், ஓகே ஓகே. ஆமாம் ஏஞ்சல். ஒன்றும் இல்லை. சாப்பிட்டேன். இந்த புருஷத்தை பாருங்களேன் பேசினே இருக்காங்க. நல்லா கேளுங்க மேம். நீங்கள் ஓ அதில் நானும் ஒருத்தியா? லியோ தாஸு. ரியலாக உனக்கு கஷ்டமாச்சுன்னா சாரிப்பா டான்னு சொன்னதுக்கு. தப்பாக பேசுகிறீங்க. ஸோ க்யூட் பேபி பேசுகிறாங்க. ஓஹோஹோஹோ ஒரே சிரிப்பு. அப்புறம் எங்கள் ஹேக்கர் வாட் அதான் வந்து அவங்க வந்து மியூட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க போல். அவங்க எல்லாம் வந்து மியூட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மேடம் ஐ எம் ஹேக்கர். பார்த்தீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா சுவிதா, லவன்யா, கிட்டிங். ஓகே பேசட்டும். மார்க் தானே போனால் போட்டோம். நம்ம வந்து 11th மேக்ஸே புரியலன்னா 12th வந்து ஒன்றுமே புரியாமல் போயிடும். புரியுதா? 11th கண்டினியூவேஷன் தான் வந்து 12th. நம்ம 11th உங்களுக்கு மார்க் வந்து இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னாலுமே 11th மேக்ஸ் புரியலன்னு வச்சுக்கோங்க, 12th டே 1லேருந்து நீங்கள் எப்படி படித்தாலுமே உங்களுக்கு ப்ராப்பராக புரியாது. எங்களுக்கு வந்து வாட் இஸ் தட், எங்களுக்கு வந்து சேட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. பட் நிறைய பேர் ஜென்யூனாக டவுட் கேட்டால் கூட தட் won't reach us. புரியுதாப்பா? ஸோ வந்து பேசுகிறாங்க, அவங்க பாட்டுக்கு வந்து பேசிகிட்டே இருக்கட்டும். ஓகே. ஸோ எல்லோரும் குட்டியாக ஒரு ஃபயர் போடுங்க. எல்லோரும் தூக்கத்துலேருந்து கொஞ்சம் எழுந்துக்கோங்க. நம்ம வந்து திருப்பி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லோரும் டக்குன்னு சாட்டில் ஒரு ஃபயரை போடுங்க. யார் பேசுகிறாங்கன்னே தெரில போல் அவங்களுக்கு. பேசிகிட்டு இருக்காங்க ஆவி போல். கெமிஸ்ட்ரி லைவா? இல்லைப்பா, நான் வந்து திருப்பதி போகிற பிளான் ஒன்று இருக்கு, அதனால் கெமிஸ்ட்ரி லைவ் வந்து கேன்சல். கெமிஸ்ட்ரிக்கெலாம் லைவ்லாம் கிடையாது. நீங்களே படிச்சுப்பீங்கல்ல. எதுக்கு கெமிஸ்ட்ரி லைவ்லாம் தேவையில்லாமல்? செம ஓகேப்பா. ஸோ ஃபுல் எனர்ஜியோட செமையாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கெமிஸ்ட்ரி லைவ்லாம் பக்கா மாதம் பிளான் பண்ணியாச்சு. 12th 15 மணி நேரம் லைவ்னா உங்களுக்கு 30 மணி நேரம் லைவ் இருக்க போகுது. அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அந்த பிளான்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கிளாஸு கவனிங்க சரியா? ஓகே சூப்பர். ஃபுல் கிளாஸ் கவனிங்க. ஓகே செம. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் பசங்களா? ஸோ மேம் தான் சேனல் வரீங்களா? வெரி குட். ஸோ மேம் வாய்ஸ் கேட்டு எல்லாருமே தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டிங்களா பசங்களா? எஸ். கேவோட வேல்யூ 5/6 தான். ஸோ கேவோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா ஏபியை கண்டுபிடிங்க. ஏபியை கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். வாட் இஸ் யர் ஏ? ஸோ 3 × 5/6. ஓகே. வாட் இஸ் யர் பி? 10 × 5/6. சரிங்களா? சப்ஸ்டியூட் பண்ணுங்க. வாட் இஸ் இட்? 2 times. This is 5 and this is 3 times. Okay. So what is your A value? It is 5/2. And what about your B value? 25/3. சரிங்களா? அப்போ x என்ன வரும்? 2x/5 plus 3y/25 equal to 1. So when you take LCM, 10x plus 3y is equal to 25. ஓகேவா? This is the equation. சரியா? எல்லாருமே பேசிக்கிட்டே இருந்தால் என்ன பசங்களா கவனிப்பீங்க? வாட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? எஸ். இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க ஐ எம் நாட் கோயிங் டு டச் தி போர்ட். சரியா? நான் டச் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நீங்களே எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நான் படிக்கிறேன். ஓகேவா? an object was launched from a place P. பீன்ற ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டை லான்ச் பண்ணுறாங்க அட் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீட். அப்போ ஸ்பீடு வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? at 15th second it was 100 meter away from the target. ஓகேவா? and at the 18th second
800 meter away from the target. ஓகேவா? Find the distance between the place and the target. சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்க? இதுல எத்தனை பாயிண்ட் உன்னால லொகேட் பண்ண முடியும்? கொஞ்சம் ராக்கெட் மாதிரி யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருக்கு இங்க சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை இருக்கு? எத்தனை பேருக்கு ராக்கெட்ஸ்ல வர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு? மேம் நான் வந்து அப்துல் கலாம் மாதிரி ஸ்பேஸ் பத்திலாம் படிக்க போறேன் அப்படின்னா இதெல்லாம் தான் அப்ளிகேஷன் क्वेश्चंस. ஓகேவா? எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கும்? Every members can have the think, right? Yes, எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? அதெல்லாம் யோசி. ஓகேவா? நான் ஒரு பிளேஸ்ல இருந்து நான் ராக்கெட் விடுறேன். ஓகேவா? நீங்க யூஸ் பண்றது பேப்பர் ராக்கெட் கிடையாது. ஓகேவா? இட் இஸ் நாட் அபௌட் தி பேப்பர் ராக்கெட். எஸ், இங்க இருந்து நான் ராக்கெட் விடுறேன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பிளேஸ்ல இருந்து ஐ ஆம் லான்ச்சிங் ஒன் திங். இப்படி நான் லான்ச் பண்றேன். இதுதான் என்னோட டார்கெட். அப்போ 2 பாயிண்ட் இருக்கு. இதுதான் என்னோட பிளேஸ், இதுதான் என்னோட டார்கெட். சரிங்களா? ஓகே, என்ன சொல்றான்? At 15th second it was 1400 meter away from the target. டார்கெட் இங்க இருக்கு. 15th second தான் இந்த இடத்துல. கொஞ்சம் 15th second அப்போ இது எவ்வளவு தூரத்துல இருக்கு? 1400 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அண்ட் 18th secondனா இது வந்து 800 மீட்டர்ல இருக்குங்க. ஓகேவா? ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேஸ் அண்ட் தி டார்கெட். அப்போ பிளேஸுக்கும் டார்கெட்டுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும்? அப்போ பிளேஸுக்கும் டார்கெட்டுக்கும் வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ்? ஓகேவா? சரிப்பா, இப்போ நான் போட்டதுலேருந்து உனக்கு என்ன கணக்கு தெரியுது? 15th செகண்டில் 1400 மீட்டர். ஓகேவா? 15th செகண்டில் 1400 மீட்டர் அவே ஃப்ரம்ல இருக்கு. சரியா? அண்ட் வாட் அபவுட் தி 18th செகண்டா? என்ன கொடுத்துருக்கான்? 18th செகண்டில் 800 மீட்டர் அவே. இந்த 2 விஷயத்தை வச்சு உங்களால் இந்த லைனை கண்டுபிடிக்க முடியுமா? சே எஸ் ஆர் நோ. இவங்க 2 பேர்த்த வச்சு உங்களால் லைன் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? Can you find a line equation from this 2 point? Yes or no? Yes, எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2 பாயிண்ட் வச்சு லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியும்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? தானா வந்துருமா? What is the formula? 2 point formula. Okay? So y minus y1 is equal to x minus x1. Sorry, y minus y1 by x2 minus y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. இந்த ஃபார்முலால இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இதுதான் உங்களோட x1, இதுதான் x2 y2. சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? So y minus 1400 divided by இதுல இருந்து இது மைனஸ் பண்ணா 1600 minus 600. சரியா? minus 600 which is equal to x minus 15 divided by 18 ல 15 போச்சுனா 3. சரிங்களா? when you cross multiply it what you will have? 3y minus 14 3 times multiple பண்ணா it is 42, right? 36 39 42 42,000 which is equal to minus 600x 600 5 ஆல 15 ஆல மல்டிபிள் பண்ணா 90. ஓகே, அது போக 2 0. சரியா பசங்களா? இதுல ஓகேவா? It is all multiple of 3 tables. So you can cancel it. So இதை நீ என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடு 3 டேபிளில். ஸோ 3 is equal to அதுக்கு நான் இங்கேயே கேன்சல் பண்ணியிருப்பேனே 200 மட்டும் மல்டிபிள் பண்ணியிருக்கலாம். ஷிட். ஓகே, நோ ப்ராப்ளம். y minus 1400 is equal to minus 200x plus 15 into 2 3000. சரியா பசங்களா? இப்போ இவங்க இந்த சைடு போயிடும். அப்போ 200x plus y equal to 3000 plus 1400, it is 44,000. சரியா? இதுதான் அந்த லைன் ஈக்குவேஷன். திஸ் இஸ் தி லைன் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்கானே வந்து போச்சு. ஓகேவா? ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேஸ் அண்ட் தி டார்கெட். பிளேஸுக்கும் டார்கெட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. சரியா? பிளேஸுக்கும் டார்கெட்டுக்கும் டிஸ்டன்ஸ்னா என்னது? y-ஓட வேல்யூ. they are asking about y வேல்யூ. அப்போ y-ஓட வேல்யூ யாருக்கு ஈக்குவல்? 44,000 minus 200x. இதுதான் ஆன்சர். ஓகேவா? they are asking about this. சரியா?
x time எடுத்துக்கிட்டோம், distance இதுனா this is your distance. Okay வா பசங்களா? Yes. What about next thing? அடுத்த thing என்னது? The distance covered by it is 15 seconds. 15 secondsல cover பண்ணிருக்காங்க. 15 secondsல எவ்வளவு distance cover பண்ணிருக்காங்க? Which means அப்போ x க்கு பதிலா 15 னு போடணும். ஓகேவா? x க்கு பதிலா 15 னு போடணும். Yeah, yes. So distance covered by it in 15 seconds. அப்போ 15 secondsல எவ்வளோ distance கவர் பண்ணியிருக்கும்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன போடலாம், எக்ஸுக்கு பதிலாக 15 போட்டு ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாகவே இதுக்கு பதிலாக 15 போடுங்க. 15 போட்டால் வாட் ஆன்சர் வில் கம். ஓகேவா? நெக்ஸ்ட் விஷயம் என்னது? வாட் அபவுட் த தேர்ட் கேஸ்? டைம் ட்ராவல் டு ஹிட் தி டார்கெட். ஹிட் தி டார்கெட்னா என்னது? கடைசியில் x ஹிட் பண்ணி முடிச்சிரும். அப்போ ஹிட் பண்ணி முடிச்சிரும்னா யார் இந்த இடத்த டச் பண்ணிடும். இந்த இடத்த டச் பண்ணிருச்சு அப்படின்னா your y is 0. ஓகேவா? டேக் இட் as your your y is 0. ஓகேவா? find the distance between place and the target. கரெக்டா? பிளேஸுக்கும் டார்கெட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகே, ஸோ இது ஓகே, ஒரே நிமிஷம் பசங்களா, ஜஸ்ட் அ மினிட். ஃபஸ்ட்டு தே ஆர் ஆஸ்கிங் அபவுட் திஸ் ஒன், ரைட்? இப்போ இந்த எக்ஸுக்கு 0ன்னு போட்டிங்கன்னா எக்ஸுக்கு 0ன்னு போடு. எக்ஸுக்கு ஸ்டார்டிங் வேல்யூ தான் டிஸ்டன்ஸ் கவர்டு. ஓகேவா? எக்ஸு 0ன்னு போட்டிங்கன்னா y is equal to 1400. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிளேஸுக்கும் டார்கெட்டுக்கும் நடுவில் எவ்வளோ மீட்டர் கேப் இருக்குது? ஸோ தேர் இஸ் 4400 மீட்டர் கேப் இருக்குன்னு அர்த்தம். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டார்கெட் அண்ட் தி பிளேஸ் இஸ் 4400. சரிங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் கவர்ட் பை இட் இன் 15 செகண்ட்ஸ். 15 செகண்ட்ஸ் மொத்தம் உனக்கு தெரியும், மொத்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். யூ நோ த டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ்லேருந்து 15க்கு ஆல்ரெடி ஒரு மீட்டர் கொடுத்துருக்காங்க. 1400ன்னு அவங்கள சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும். அப்போது 4400லேருந்து 1400 சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா வாட் யூ வில் ஹாவ் 3000 மீட்டர். சரியா? அப்போது 15th செகண்டில் அவங்க 3000 மீட்டரில் இருப்பாங்க. சரியா? 15th செகண்டில் அவங்க 3000 மீட்டரில் இருப்பாங்க. ஓகே, டைம் டேக்கன் டு ஹிட் தி டார்கெட் ஃபுல்லாக முடிஞ்சிடும். டார்கெட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு அந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லாக கவர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போது என்னோட y வந்து 0. டேக் இட் y as 0. y is 0ன்னு வச்சு எக்ஸோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணும். வாட் இஸ் இட்? ஸோ y 0 அப்படின்னா 4400 divided by 200 is equal to x. சரியா? அப்போ x is equal to 22 seconds. சரியா? 22 செகண்ட்ஸில் அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. சரியா? 22th செகண்ட்ஸில் இட் வில் be completed. Done. So equation of the straight line passing through 8,3 and having intercept sum is 1. Intercept sum னா என்ன? Intercept sum பசங்களா, intercept sums அப்படின்னா a plus b ஓட வேல்யூ 1, a ஓட வேல்யூ 1 minus b. ஓகேவா? ஒரு பாயிண்ட் கொடுப்பான். அந்த பாயிண்ட்ல ஸோ இன்டர்செப்ட் அப்படின்னா a x plus b by y plus b is equal to 1. சேம் விஷயம். சரியா? இதில் ஏக்கு பதிலாக 1 minus b போட போறீங்க and y by b is equal to 1. இந்த பாயிண்ட்டை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 8,3 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 8 by 1 minus b plus 3 by b is equal to 1. When you take LCM, 8b plus 3 minus 3b equal to b minus b square. LCM எடுத்து பண்ணனா இதுதான் ஆன்சராக வரும். இவங்களே பண்ணால் ப்ளஸ் 5b அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 5b. ஓகே, எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு வாங்க. அப்போ b ஸ்கொயர் ப்ளஸ் 5b மைனஸ் b ப்ளஸ் 3 is equal to 0 which is 4b.
அப்போ 3 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? 3 into 1 which is 4. அப்போ b ஓட வேல்யூ என்னது? b ஓட வேல்யூ -3 and -1. b ஓட வேல்யூ என்ன பசங்களா? -3 and -1. Your b value is -3 and -1. So what is your a value? What is your a value? b ஓட வேல்யூ வந்து -3 and a ஓட b ஓட வேல்யூ -1. Next a ஓட வேல்யூ 1 minus of -3 that is 4. அப்போ a ஓட வேல்யூ 1 minus of -1 that is 2. சரிங்களா? So what is your intercept form? So x by 4 plus y by -3, y by -3 is equal to 1. இது ஒரு equation. சரியா? x by 2 minus y by 1 is equal to 1. இது ஒரு equation. அவ்வளவுதான். ரெண்டு equations. சரியா பசங்களா? There are totally 2 equations. So equation of the straight lines தானே கேட்டிருக்காங்க. So there will be 2 equations. சரியா? So இதெல்லாம் நீங்க போட்டிருப்பீங்க locus. Find the equation which are parallel to the line. நல்லா கவனி, இந்த equationக்கு parallel line. equationக்கு parallel line. Okay, 6.11ல டவுட்டா? Okay, என்ன டவுட்? What is your 6.11? Whether this is your 6.11? இதுல என்ன டவுட்? What is the doubt here? Yes? 6.11ல என்ன டவுட்? மணி பீட். Okay. யாப்பா, என்ன டவுட்? இதுல என்ன டவுட்? I'm waiting for your reply பசங்களா. formula substitution. formula substitutionல டவுட் இருக்கா? இது பாரு, இது m, இது உங்களோட c. ஓகேவா? இது உங்களோட m, இதோட c. சரியா? இங்க m வேல்யூ வந்து -1/√3 and இது வந்து √3. so c வந்து constant 7. ஏன் பசங்களா இதுல என்ன டவுட் இருக்கு? ஆங்கிள் போடுறது மேம். இதுவா? இது எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? ஓகே, சி 120னா நான் 90 + θ 90 + 330 ல வச்சு செகண்ட் குவாட்ரண்ட். சரியா? இது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல tan வந்து நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் tan 30. tan 30 ஓட வேல்யூ 1/√3. அதனால -1/√3 போட்டிருக்கேன். ஓகே, ஃபுல்லாகவே நடத்துறதா? இந்த சம்ம நேற்றும் நான் நடத்தினேன் பசங்களா. ஓகே, நோ ப்ராப்ளம் மணி பிட். ஸோ இந்த 6th சாப்டர்னா ஒரு 2-3 கொஷின்ஸ் தான் இருக்குது. வி வில் கம்ப்ளீட் இட். ஓகேவா? பசங்களா, லிசன் திஸ். ஓகே எவ்ரிவன், ஹவு டு ஃபைண்ட் குவாட்ரண்ட். டேய், இதைத்தான் நான் படித்து சொல்லிகிட்டு இருந்தேன் காலையிலிருந்து. 90க்கு ப்ளஸ் பண்ண அப்படின்னா 90 கூட ப்ளஸ் பண்ணும். இது தானே 90னா இங்கே வரைக்கும் வந்துடுமா? 90க்கு ப்ளஸ் பண்ணால் இது எங்கே நிற்கிது? எந்த இடத்துல நிற்குது? செகண்ட் குவாட்ரண்ட்டில். ஸோ தட் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட். சரிங்களா? ஆங்கிளை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் விச் டிகிரி, விச் ஆங்கிள், விச் குவாட்ரண்ட்லாம். ஓகேவா? எஸ் பசங்களா. ஸோ ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி டூ ஸ்ட்ரெயிட் லைன் விச் ஆர் பேரலல் டு தி லைன் கொடுத்து ஒரு லைன் கொடுத்துட்டாங்க. அண்ட் தி ஃபார்ம் யூனிட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி பாயிண்ட் 1, -1. தெரிஞ்சுக்கோ, நான் கதை மட்டும் சொல்கிறேன். இதில் என்னென்னா, இது வந்து இந்த லைனுக்கு, ஓகேவா, இந்த லைனுக்கு பேரலல் லைன். இந்த லைனுக்கு பேரலல் லைன் எப்படி இருப்பாங்க? 12x + 5y + k = 0. இதுதான் அந்த பேரலல் லைன். இதுதான் உன்னோட லைன். நீ கண்டுபிடிக்க போகிற லைனும் இவங்க தான். சரியா? இதில் இந்த கே மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னா ஃபுல்ஃபில் ஆயிடும். இந்த கேவை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு ஒரு வழி சொல்லிட்டான். இந்த பாயிண்ட்லேருந்து அந்த லைனுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 1. யூனிட் டிஸ்டன்ஸ்னால் 1. இந்த பாயிண்ட்லேருந்து அந்த லைனுக்கு போடுற டிஸ்டன்ஸ் வந்து 1. அப்போ பாயிண்ட் டு லைன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். அதை எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஸோ ஒன்றுமே இல்லை, அந்த 12x
plus 5y plus k divided by ஓகேவா xy ஓட கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 12 ஸ்கொயர் plus 5 ஸ்கொயர் சரியா, which is equal to the line distance 1. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிப்பீங்க, இந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிப்பீங்க. ஸோ 1 and -1 சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே k வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த கேவை கொண்டு போய் இங்கே போட்டுறணும். அவ்வளோதான் இந்த கொஷின், அவ்வளோதான் சரியா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்றதை மட்டும் ஃபடாஃபடாக சொல்கிறேன். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் விச் ஆர் பெர்பெண்டிகுலர் டு தி லைன். அப்போ இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் எப்படி இருக்கும்? 4x minus 3y plus k அப்படின்னு இருக்கும் சரிங்களா. அண்ட் அது வந்து ஓகேவா, அதே மாதிரி இந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணேன்னா அதோட ஆன்சர் 4. பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பேன்? அப்போ 4 into 2 ஓகே minus 3 into 1 plus k divided by square root of x and y coefficient ஸ்கொயர் பண்ணணும். x and y coefficient ஸ்கொயர் பண்ணோம். அப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். அதோட ஆன்சர் என்னன்னு கொடுத்துட்டாங்க? 4ன்னு கொடுத்துட்டாங்க சரியா பசங்களா. இதிலிருந்து k வேல்யூவை ஃபைண்ட் பண்ணி இங்கே போட்டுருவீங்க, அவ்வளோதான். This is the work you are going to do in this one. A ray of light coming from the point is reflected at the point A on the x-axis and it passes through the point 5, 3. Find the coordinate of the x-axis. ஓகே, என்ன சொல்கிறான்? 1.2ன்ற ஒரு இடத்துல இருந்து ஒரு ரே வருது. ரே வந்து ஏங்கிற இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட்னா இப்படி போயிடும். ரிஃப்ளெக்ட் ஆகும்போது பாசிங் த்ரூ அ லைன் அண்ட் அந்த லைன் வந்து 5, 3 சரியா. இப்போ they are asking coordinate of find the coordinates of the point A. Find the coordinates of the point A. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ரிஃப்ளெக்ஷன் நடக்குது அப்படின்னா இங்க இருக்க ஆங்கிளும் இங்க இருக்க ஆங்கிளும் ஈக்குவல். யூ நோ தட் பாயிண்ட்? அங்க இருக்க ஆங்கிளும் இங்க இருக்க ஆங்கிளும் ஈக்குவல். ஓகே, எஸ். யா பசங்களா, அப்போ இவங்களோட இங்க இருக்கு which is -1/2 சரிங்களா. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அண்ட் இந்த பாயிண்ட்டுக்கும் which is இந்த லைன் அண்ட் இந்த லைன் இருக்குல்ல, இந்த ரெண்டு லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து சேம். ஒரே நிமிஷம் பசங்களா. y plus 2 ஓகேவா, y plus 2 அண்ட் இந்த பாயிண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் லைன் எடுத்திருக்கோம் அண்ட் அந்த லைன் மேலே தான் ஏ இருக்காங்க. ஓகே சரியா பசங்க. see this is 1, 2. அப்போ இந்த பாயிண்ட் வந்து 1, -2 சரியா பசங்களா. இந்த பாயிண்ட் வந்து 1, -2 சரிங்களா.
இந்த பாயிண்ட் 1, -2னா இந்த பாயிண்ட் 2 இந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் தானே ஏ இருக்குது. இந்த பாயிண்ட் இந்த லைன் மேலே தானே ஏ இருக்குது. ஸோ இவங்களை வச்சு லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிக்கோங்க. சரியா? 5 and 3க்கும் 1 and -2க்கும் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க. 2 point ஃபார்முலா. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் 2 point ஃபார்முலா வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா வாட் யூ வில் ஹாவ் y + 2/3 1 - 3 y + 2/3 - 1 which is 2. ஓகேவா? and x minus 1 divided by 5 - 1 which is 4. So when you cancel it 2y + 4 is equal to x minus 1. இதுதான் அந்த லைன் ஈக்குவேஷன். இந்த லைன் ஈக்குவேஷனில் ஏங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்குது, ஏங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்குது. அப்போ ஒய்யோட 0. சரியா? 0ன்னு போட்டிங்கன்னா 4 is equal to x minus 1. So x is equal to 5. ஓகேவா? x is equal to 5. அப்போ இந்த பாயிண்ட் என்னது 5, 0. So what is the point? It is 5, 0. சரியாப்பா? Okay? Done மக்களே? Yes. What is the next one? A line is drawn perpendicular to 5x plus 5. Find the equation of the line if the area of the triangle formed by this line with the coordinate axis is 10 square units. Okay, the line is drawn perpendicular to 5x plus 4y plus 7. ஓகே. சி மக்களே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் லைன், ஸோ விச் இஸ் 5x. அது எப்படி இருக்கும்? அப்போ நம்மளுக்கு பார்க்க எப்படி இருக்கும்? 5x minus y plus 7 இருக்கா? ஓகேவா? இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் இருக்கா? when you reciprocate, so it is x minus x plus 5y plus k is equal to 0. இதுதான் இந்த required equation. இந்த equation coordinate axis கூட ஃபார்ம் பண்ணும்போது they are forming a triangle. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு triangle இருக்கு. coordinate axis கூட இந்த triangle உடைய ஏரியா 10 square units. ஓகேவா? இந்த triangle உடைய ஏரியா 10 square units. சரிங்களா? அதை வச்சு நீங்கள் அந்த ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் விச் இஸ் கேவோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். சரியாப்பா? கேவோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஓகேவாப்பா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கோஆர்டினேட் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ விச் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 5y is equal to minus k. minus k வால் டிவைட் பண்ணுங்கள். அப்போ x divided by minus k minus k by 5 is equal to 1. k by 5 is equal to 1. சரியா? So இந்த k பாசிட்டிவாகவே இருக்கட்டும். சரியா? let it be positive. ஓகேவா? let it be positive. மைனஸ் வேண்டாம், பாசிட்டிவாகவே வச்சுக்கோ, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சரியா பசங்களா? ஸோ வென் யூ டேக் இன் நீங்கள் அதை வந்து இன்டர்செப்ட் ஃபார்மில் எழுதணும். இன்டர்செப்ட் ஃபார்மில் எழுதுனீங்கன்னா இதுதான் வரும். விச் மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ இன்டர்செப்ட் இந்த பாயிண்ட் வந்து k, 0 அண்ட் இந்த பாயிண்ட் வந்து k, 0, k by 5. அப்படி இந்த பாயிண்ட் வந்து 0, 0. how will you find the area of a triangle? area of a triangle எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க? ஸோ இவங்க 3 பேர்த்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? x1 x2 அந்த மாதிரி ஏரியா ஃபார்முலா 3 பேர்த்துக்கும் ஏரியா ஃபார்முலா போட்டு k வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. சரியா? how will you write it? So this is your x1 x2 x1 y1 x2 x2 y2 x3 y3. கரெக்டா? ஏரியா ஃபார்முலா ஞாபகம் இருக்கா பசங்களா? ஏரியா ஃபார் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது? half into சரிங்களா x1 x2 x3 திருப்பி x1 எழுதுவோம், y1 y2 y3 திருப்பி y1 எழுதுவோம். கரெக்டா? அப்பர் கிராஸ் மைனஸ் லோவர் கிராஸ் இப்படி ஒரு வேலை பண்ணுவோம். கரெக்டா? இதுலேருந்து ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் கே வேல்யூ ஃபைன் பண்ணணும். சரியா பசங்களா? ஸோ இட்ஸ் டைம் இஸ் கோயிங் ஆன். ஓகே, யா. ஸோ லாஸ்ட் விஷயத்துக்கு வந்துட்டோம். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பேர் ஆஃப் லைன்ஸ் பாசிங் த்ரூ தி ஆரிஜின் அண்ட் பர்பண்டிகுலர் டு தி பேர் ஆஃப் லைன்ஸ். சரிங்களா? இது வந்து ஆரிஜின் வழியாகவும் பர்பண்டிகுலர் டு தி பேர் ஆஃப் லைன்ஸ் வழியாகவும் போகுது. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
let it be. So first அந்த லைன் நானே அந்த லைன்ஸ் எடுத்துக்கிறேன். So y minus yx y minus y1 m1x is equal to 0 and y minus m2x equal to 0. இதுதான் அந்த ரெண்டு லைன்ஸ் இவங்களோட combined equation. How will you write the combined equation? y minus y1x y minus y2x இது ரெண்டு பேத்தி இன்டூ பண்ணா என்ன வரும் நமக்கு தெரியும் y square minus m1 plus m2 xy and plus m1 m2 x square இப்படி தானே வரும் பசங்களா. this is your combined equation. ஆமா ரைட்டா. ஸோ இந்த கம்பைன்டு ஈக்குவேஷனையும் இவங்களையும் நீங்கள் செக் பண்ணுங்க. அப்போது m1 ப்ளஸ் ஓகேவா m1 ப்ளஸ் m2 is equal to 2h minus 2h ஓகேங்களா. and m1 m2 is equal to b a ஓகேவா. m1 m2 is equal to a. a by b h by b ஓகேவா h by b சரியா பசங்களா. so 2h by b and a by b sum of the roots னா என்னது minus b by a and product of the roots னா c by a. so a by b minus 2h by b சரியா பசங்களா. so இது ரெண்டு பேத்தையும் எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க இவங்களோட perpendicular equation எப்படி இருக்கு தெரியுமா. for this இதோட perpendicular equation y minus 1 by m1x இருப்பாங்க which is equal to 0 and y minus 1 by m2x இருப்பாங்க. ஓகேவாப்பா. மைனஸ்னா இங்கே ப்ளஸ் இருக்கும் ஓகேவா. மைனஸ்னா ப்ளஸ். இப்போ இவங்க ரெண்டு பேர்த்த கம்பைன் பண்ணி எழுதுங்க. ஸோ வாட் வில் பி திஸ். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்த மல்டிபிள் பண்ணால் y2 ப்ளஸ் 1 by m1 plus 1 by m2 into x plus 1 by m1 m2 x square xy which is equal to 0 சரிங்களா. இதிலிருந்து கண்டுபிடிச்சா என்ன வரும் 1 by m1 plus 1 by m2 is equal to what will happen. so இதில் வந்து 1 by m1 plus 1 by m2 யாருக்கு ஈக்குவல் பசங்களா. ஒரே நிமிஷம் இரு. கேன் யூ ரைட் திஸ் ஈக்குவேஷன் ஃபுல்லி. இந்த ஈக்குவேஷன் ஒழுங்காக எழுதிக்கோங்க. m1y plus x is equal to 0 சரியா. அதே மாதிரி m2y plus x is equal to 0 இவங்களை கம்பைன் பண்ணி எழுதுறீங்க. ஸோ இவங்களை கம்பைன் பண்ணி எழுதுனா you will have m1y plus x into m2y plus x equal to 0 சரிங்களா. ஸோ when you multiply with m1 m2y square plus m1 plus m2 into xy plus x square equal to 0. இதோட வேல்யூ உனக்கு தெரியும், இதோட வேல்யூ தெரியும். இதோட வேல்யூ வந்து a by b. இதோட வேல்யூ உங்களுக்கு 2 minus 2h by b xy. இதோட வேல்யூ x square. so ab ஸோ நம்மளுக்கு திருப்பி இதே ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. சரியா. விச் மீன்ஸ் ஒன்றுமே இல்லை, இவங்களோட பர்பண்டிகுலர் ஈக்குவேஷன் தலைகீழாக இருக்கும். ay ஸ்கொயர் bx ஸ்கொயர்னு தலைகீழாக இருக்கும். சரியா பசங்களா. ஸோ ay ஸ்கொயர் மைனஸ் 2hxy ப்ளஸ் by ஸ்கொயர் சரியா. ஸ்டார்டிங்கில் 5x மைனஸ் ப்ளீஸ் சொல்லுங்கள். 5x மைனஸா இங்கேயா. இது வந்துட்டு இதை நான் ஒரே பக்கம் கொண்டு போயிட்டேன். டேக் இட் இந்த 5x நான் இந்த சைடு கொண்டு போயிட்டேன் சரியா. அப்போ minus 5x plus y plus 7 is equal to 0. ஓகே. minus 5x plus y plus 7 அந்த 5x நான் அந்த சைடு கொண்டு போயிட்டேன் பசங்களா சரியா. எவ்ரிவன். ஸோ 6th சாப்டர்ஸ் இவ்வளோதான் பசங்களா சரியா. ஸோ everyone join. 6.3ல 15th answer wrong. 6.3ல 15th answer
What is your 15th answer? இதோட வேல்யூ தப்பா? y plus 2 by 5 Sorry. நான் 2 போட்டேனா? 5. Sorry. Yes. 5, which means 5x 5. So when you put 0, 4, 5x 5, appo what you will have? Four by 8. சரியா? So 5x is equal to 13. அப்போ x ஓட value 13 by 5. சரியா? x ஓட value 13 by 5 na it is 13 by 5 comma 0. Okay? 13 by 5 comma 0. சரியா பசங்களா? Yes. இதை வேற ஒரு குத்தனை வேற பார்த்துட்டு வந்து சொல்றீங்க. Okay. Everyone? Done. So எல்லாருமே டக்குன்னு அந்த லைவ் வாங்க பார்க்கலாம். யா பசங்களா? சிக்ஸ்த்து சாப்டரில் வந்து 5 மார்க்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா. சரியா? ஸோ ஓரளவுக்கு மினிமம் ஈஸியான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. உங்களால் அட்டன் பண்ணிடுற கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. டன். ஸோ சிக்ஸ்த்து சாப்டர் வச்சு ரொம்ப பயப்படாத. 2 பாயிண்ட் ஃபார்முலா, 3 பாயிண்ட் ஃபார்முலா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், யூ வில் டூ இட். ஓகே, எஸ்.